ஸ்கிரீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேம். தேங்க்யூ. ஸ்கிரீன் விசிபிளா இருக்குல்ல? விசிபிளா இருக்கு. ஓகே ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்த எக்ஸ்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் இருக்கு. இது பார்த்துட்டு அடுத்த டாபிக் போக வேண்டியதான். இப்ப நமக்கு இண்டிவிஜுவலா ஒரு குரூப்பும் நமக்கு ஃபைனட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. G1 தனியா ஃபைனட், G2 தனியா ஃபைனட், இந்த மாதிரி n இதுவும் நமக்கு ஃபைனட்டா இருந்துச்சுன்னா அதோட எக்ஸ்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் எடுக்கிறோம்ல, G1 + G2 + இதுவும் எப்படி இருக்கும்னா ஃபைனட்டா இருக்கும். இஃப் அண்ட் ஒன்லி ரிசல்ட் ஒர்க்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இந்த ரிசல்ட் சேம் அபிலியனுக்கும் ட்ரூவா இருக்கும். இண்டிவிஜுவலா ஒன்னும் நமக்கு அபிலியனா இருந்துச்சுன்னா அதோட டைரக்ட் ப்ராடக்ட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் அபிலியன். இப்ப நமக்கு ஏதாவது ஒரு டைரக்ட் ப்ராடக்ட்ல கொடுத்துட்டு இது அபிலியனா அப்படின்னு நமக்கு செக் பண்றதுக்கு பதிலா நம்ம இண்டிவிஜுவலா நமக்கு ஈஸியா செக் பண்ணிடலாம். அப்ப இண்டிவிஜுவலா நமக்கு அபிலியனா இருந்துச்சுன்னா அதோட டைரக்ட் ப்ராடக்ட் அபிலியன் தான், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தான். ஆனா இந்த இது சைக்கிளிக்ல ட்ரூவா இருக்காது. சைக்கிளிக்ல ட்ரூவானா நீட் நாட். ஆனா ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அப்போதைக்கு கன்ஃபார்மா எப்படி இருக்கும்னா ட்ரூவா இருக்கும். அந்த கண்டிஷன் என்னன்னா, நீங்க என்னன்னா ரெண்டுமே ஒரு 2 இது மினிமம் எடுத்துப்போம். இது அப்படியே நம்ம எக்ஸ்டர்னும் பண்ணிக்கலாம். நான் ஒரு சவுண்ட் கூடாது. GH எடுத்துக்கோங்க. இது ஃபைனைட் சைக்கிளிக் குரூப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதோட எக்ஸ்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் சைக்கிளிக்கா இருக்கும். இஃப் அண்ட் ஒன்லி சவுண்ட் போடாது. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இது ரெண்டுத்தோட ஆர்டரோட GCD வேல்யூ ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரூவா இருக்கும். ஃபைனட் கேஸ்லயும் சரி அபிலியன்லயும் சரி எந்த கண்டிஷனும் செக் பண்ண தேவையில்லை, இஃப் அண்ட் ஒன்லி இஃப்ல வந்துரும். சைக்கிளிக்கா இருந்தா மட்டும் ரெண்டுமே ஃபைனட்டா இருந்துச்சுன்னா தானே நம்ம ஆர்டர் எடுப்போம். அப்ப அந்த ஆர்டருக்கு GCD பாருங்க, GCD வேல்யூ 1 இருந்துச்சுன்னா அப்போதைக்கு நமக்கு ட்ரூ ஆயிடும். ஓகேவா? இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி n இதுக்கும் எடுத்துக்கலாம். அப்ப ஒண்ணுத்துக்கும் நம்ம என்னன்னா ரிலேட்டிவ்லி பிரைமான்னு பாக்கணும். இப்போ ஃபர்ஸ்டும் செகண்டும் ஃபர்ஸ்டும் தேர்டும் அதுங்களுக்கு நடுவுல GCD வேல்யூ 1 வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம்னா நமக்கு அதே மாதிரி எல்லாமே வந்துருச்சுன்னா எல்லா பேரோட GCD வேல்யூ எனக்கு 1 வருதுன்னா அப்ப நம்ம என்னன்னா n சைக்கிளிக் குரூப்ஸ்க்கு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாக்கணும்னா நமக்கு இது தெரியும், ZM ZN தனியா Zன்னு இருந்துச்சுனாலே கன்ஃபார்மா அது சைக்கிளிக் தான். இதுல நீங்க செக் பண்ணவே தேவையில்லை. இது தனியா சைக்கிளிக்னு தெரியும், இது தனியா சைக்கிளிக்னு தெரியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், Z5 Z3யும் எடுத்துக்கோங்க. Zல எது கொடுத்திருந்தாலும் சிங்கிளா இருந்துச்சுன்னா சைக்கிளிக் தான். இப்ப இதோட டைரக்ட் ப்ராடக்ட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது சைக்கிளிக்கா இருக்கணும்னா இப்ப அந்த 5க்கும் 3க்கும் GCD வேல்யூ 1 இருந்துச்சுன்னா சைக்கிளிக், GCD வேல்யூ 1 இல்லைன்னா சைக்கிளிக் வராது. சைக்கிளிக் இல்லைன்னா அப்ப வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அபிலியன் வந்துடும். ஏன்னா நம்ம அபிலியனுக்கு தான் செக் பண்ண தேவையில்லை, தனித்தனியா லைவ் போயிட்டு இருக்குமா, வெளியே போகணும். இது தனியா சைக்கிளிக் இது தனியா சைக்கிளிக்னா இதுவும் அபிலியனா இருக்கும் போது இதுவும் அபிலியனா இருக்கும் போது அபிலியனுக்கு தான் நமக்கு கண்டிஷன் இல்லைல்ல. இப்ப அதாவது இப்ப 2 4ன்னு எடுத்துக்கோங்க. இப்ப GCD பாருங்க, GCD வேல்யூ 2 வருது. 2 வர்றதுனால இது கன்ஃபார்மா சைக்கிளிக் கிடையாது, ஆனா அபிலியன் வரும். இது புரியுது இல்ல? இங்க GCD வேல்யூ 1 இருக்கிறதுனால சைக்கிளிக் வந்துடும். ஓகேவா? அது நெக்ஸ்ட் ஒன் போறேன். இது செக் பண்றது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். Z2 Z2 ரெண்டுமே Z2ன்னு எடுத்தோம்னா நமக்கு என்னன்னா இங்க GCD வேல்யூ 2 வரும். இதுவும் 2 தான், இதோட ஆர்டரும் 2 தான். 2க்கும் GCD வேல்யூ எடுத்தா 2 நாட் ஈக்குவல் டு 1. அப்ப சைக்கிளிக் கிடையாது. ஆனா என்ன சொல்லலாம், நமக்கு அபிலியன் வந்துடும். இது GCD வழியாவும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஆர்டரோட LCM வச்சும் சொல்லலாம். அது எப்படின்னா நம்ம என்னன்னா இப்ப இந்த Z2 எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட் Z2க்கு தானே பாக்குறோம். LCM எடுக்கிறதுக்கு லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். இதோட ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். ஜஸ்ட் LCM ஆஃப் இண்டிவிஜுவல் இதோட ஆர்டர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு LCM எடுத்தோம்னா அதுதான் ஆன்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோமா. அப்ப நமக்கு என்னன்னா இங்க நம்ம ஒரு எலமெண்ட் 2ன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதுலயும் 2 எடுத்துக்கிறேன், இதுலயும் 2 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எந்த இது போட்டுருக்காங்க, Z2னா 0வும் 1ம் வரும். சரி, Z2னா அதுல இருக்க எலமெண்ட்ஸ் இதுதான் பாசிபிலிட்டி. ஸோ அப்ப நம்ம 0 0 எடுத்தோம்னா அது ஐடென்டிட்டில போயிடும். பேலன்ஸ் ஏதாவது எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இப்ப 1 1 எடுத்துப்போம். இப்ப 1ஓட ஆர்டர் இப்ப 1,1 இந்த இதை எடுத்துக்கலாம். இதோட ஆர்டர் என்ன, 1ஓட ஆர்டர் வந்து 2, அதுதான் இங்க போட்டிருக்காங்க. ஓகே, 1ஓட ஆர்டர் 2, இந்த 1ஓட ஆர்டர் 2.
இதுக்கு எல்சிஎம் வேல்யூ எடுத்தோம்னா நமக்கு என்ன வருது 2 வருது. ஆனா இந்த இதுல நமக்கு வந்து எந்த ஒரு எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் 4 இல்ல. ஏன்னா நமக்கு தெரியும் ஃபைனட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த குரூப் சைக்கிளிக்கா இருக்கணும்னா அந்த குரூப்போட சைஸுக்கு ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் வந்து ஈக்குவலா இருக்கணும். ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் தான். இப்ப ஜி வந்து நமக்கு சைக்கிளிக்கா இருக்குதுன்னா அப்ப அதோட ஜெனரேட்டரோட ஆர்டர் இருக்குல்ல, ஆர்டர் ஆஃப் ஏவும் ஆர்டர் ஆஃப் ஜியும் ஈக்குவலா இருக்கும். இது எப்ப இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா இது சைக்கிளிக்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஃபைனட்டா இருந்துச்சுன்னா இந்த ரிசல்ட் ட்ரூவா இருக்கும். ஃபைனட்டா இருந்துச்சுன்னா தான் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் வரும். இதுல வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம், கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஃபைனட்டா இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் போட்டுக்கோங்க. இன்ஃபைனட் குரூப்பா இருக்குதுன்னா நமக்கு அப்ப இம்ப்ளைஸ் மட்டும்தான் வரும். இந்த ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு ஜி சைக்கிளிக்னு இன்ஃபைனட்ல நம்ம சொல்ல மாட்டோம். சரியா? இங்க வந்து நமக்கு ஃபைனட் தான், அதனால பிரச்சனை இல்லை. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தான். நமக்கு எந்த எலமெண்ட்டுக்குமே ஆர்டர் 4 இல்ல. சோ அதனால இது சைக்கிளிக் கிடையாது. இது வந்து நம்ம இந்த இதுக்கு கூட போக தேவையில்லை. இதுதான் நமக்கு ஈஸி. ஜஸ்ட் ஜிசிடி பாருங்க, ஜிசிடி வேல்யூ 1 இருந்தா சைக்கிளிக், இல்லைன்னா நமக்கு சைக்கிளிக் கிடையாது. அவ்வளவுதான். இந்த இதை வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியா போட்டுடலாம். அடுத்தது ஐசோமார்பிசம். ஐசோமார்பிசம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான். என்னன்னா ஒரு 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 குரூப் எடுத்துப்போம். இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், 2 குரூப் எடுத்திருக்கு. இந்த 2 குரூப்புக்கு நடுவுல ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றோம். ஒரு ஃபைங்கிற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றோம். இது வந்து ஒரு 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த 3 கண்டிஷன் என்னன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 இருக்கணும், ஆன் டூவா இருக்கணும், பைஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 3வது கண்டிஷன் என்னன்னா இது ஹோமோமார்பிசம் சொல்லுவோம்ல, அதே சேம் கண்டிஷன் தான். இந்த ஃபர்ஸ்ட் இதோட ஆபரேஷன் வந்து ஸ்டார், செகண்டோட ஆபரேஷன் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கேன். இப்போ phi of x star y எடுத்துக்கிட்டோம்னா phi of x dot phi of y இந்த ஹோமோமார்பிசத்தோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஐசோமார்பிசம்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்து ஐசோமார்பிசம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு 2 குரூப்புக்கு நடுவுல என்னால ஒரு ஐசோமார்பிசம் என்னால டிஃபைன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அப்ப இந்த 2 குரூப்பும் என்னன்னா ஐசோமார்பிக்கா இருக்கும். ஐசோமார்பிசம்ங்கிறது நம்ம ஃபங்க்ஷனை சொல்லுவோம். ஐசோமார்பிக்ங்கிறது இந்த 2 குரூப்பையும் சொல்லுவோம். ஜி பாருங்கிற இது ரெண்டுத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஐசோமார்பிக்னு. அதுதான் இங்க இருக்கு. 1 to 1 நமக்கு தெரியும். டிஸ்டிங்க்ட் இன்புட்ஸ்க்கு டிஸ்டிங்க்ட் அவுட்புட்ஸ் இருந்துச்சுன்னா 1 to 1 சொல்லுவோம். ஆன் டூங்கும் போது என்ன சொல்லுவோம், கோடமைன்ல இருக்கிற எல்லாத்துக்கும் ப்ரீ இமேஜ் இருந்துச்சுன்னா ஆன் டூன்னு சொல்லுவோம். சோ இது வந்து ஹோமோமார்பிசத்தோட கண்டிஷன். சோ இது 3 சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தென் அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஐசோமார்பிசம்னு சொல்லுவோம். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா, இப்ப நம்ம இசட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இசட்டுக்கும் 2z எடுத்துக்கிறேன். சரியா? 2 இது என்னன்னா ஃபங்க்ஷன் நம்ம எதுலேன்னு எதுக்கு டிஃபைன் பண்றோம்னா இசட்ல இருந்து 2zக்கு டிஃபைன் பண்றோம். சரியா? இதுல வந்து நம்ம டிஃபைன் பண்ணும்போது பார்த்தாலே இதுல இருந்து நான் சும்மா டைரக்டா டிரா பண்ணிருக்கேன். இதுல இருந்தே நமக்கு தெரியும் பைஜெக்டிவ் வந்துருது. அதான் அந்த எலமெண்ட்டுக்கு மேப் ஆகுது. சோ 1 to 1 வந்துருது, ஆன் டூ வந்துருது, அதனால பைஜெக்டிவ் வந்துருச்சு. ஹோமோமார்பிசம் செக் பண்றதுக்கு நமக்கு இங்க ஆபரேஷன் அண்டர் பிளஸ் தெரியும். ரெண்டுத்துக்குமே அண்டர் பிளஸ் தானே. சோ phi of x plus y is equal to என்ன பண்ணுவோம், 2 times of நம்ம இது என்ன எப்படி டிஃபைன் பண்ணிருக்கோம்னா phi of x is equal to 2 into x அந்த மாதிரி ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கோம். அப்ப x plus y னா என்னது, x இருக்கிற இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். x plus y ன்னு மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப 2x plus 2y ன்னு வரும். இது தனியா என்னது phi of x, இது தனியா phi of y. அப்ப என்னது ஹோமோமார்பிசம் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சா? அப்ப நம்ம என்ன சொல்லிடலாம், பைஜெக்டிவும் வந்திருக்கு, ஹோமோமார்பிசமும் வந்திருக்கு. சோ அப்ப இது வந்து ஐசோமார்பிசம். அப்ப இந்த இசட்டும் 2z ஐசோமார்பிக்கா இருக்கு. சரியா? இது வந்து நமக்கு என்னன்னா ஒரு ரிசல்ட் இருக்கு. இதை யூஸ் பண்ணோம்னா நம்ம இதெல்லாம் செக் பண்ண கூட தேவையில்லை. இங்க என்ன ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருந்தாலும் சரி, நம்ம ஈஸியா நம்ம என்னன்னா இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணோம்னா சொல்லிடலாம். இன்ஃபைனட் குரூப் வந்து அதோட ஓன் ப்ராப்பர் சப் குரூப்புக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும். இதான் ரிசல்ட். ஆனா இது எல்லா இதுக்கும் ட்ரூவா இருக்காது, சில இதுக்கு மட்டும் ட்ரூவா இருக்கும். அப்ப ஃபைனட்டா இருந்துச்சுன்னா நீங்க அங்க இண்டிவிஜுவலா செக் பண்ணி தான் பார்க்கணும். இன்ஃபைனட்ல மட்டும்தான் இது நம்ம பார்ப்போம். அதுவும் இன்ஃபைனட்ல இசட்டுக்கு பாலினாமினல்ஸ் இந்த இங்க எழுதியிருக்கேன்னு ஜிஎல் ஜெனரல் லீனியர் பார்த்தோம்ல, அந்த இதுல ஓன் ப்ராப்பர் சப் குரூப்புக்கு அது என்னவோ ஐசோமார்பிக்கா இருக்கும். அப்புறம் என்னன்னா இது பாலினாமினல்ஸ் அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் இன்டீஜர்ஸா இருக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப என்னென்ன வரும்னா பாலினாமினல்ஸ்ல இதை பண்ணி தானே வரும். 1 x2 x3 இதை யூஸ் பண்ணி கோஎஃபிஷியன்ட் வந்து இன்டீஜர்ல எடுத்து எழுதுவோம். இதை வந்து குரூப்பா எடுத்துக்கோங்க. அதோட சப் குரூப்பா என்ன எடுத்துக்கணும்னா ஒன்லி ஈவன் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ் இது மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது என்னன்னா ஆடு பவர் எதுவுமே இருக்கக்கூடாது, ஈவன் பவர் மட்டும். இப்ப x2 x⁴ இந்த மாதிரி காம்பினேஷன்ல இருக்க பாலினாமினல்ஸ். இது வந்து நமக்கு என்னன்னா
நமக்கு செக் பண்ணவே தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா ஐசோமார்பிக் வந்துரும். அதுவே நம்ம கியூலாம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் வராது. அங்க வந்து ஓன் ப்ராப்பர் சப் குரூப்புக்கு ஐசோமார்பிக்கா இருக்கணும்னு இல்ல. அங்க வந்துச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த இதுல எல்லாம் வந்துச்சுன்னா, இசட்ல எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஈஸியா நம்ம செக் பண்ணாம இந்த ரிசல்ட்டை வச்சே நம்ம ஐசோமார்பிக்னு சொல்லிடலாம். இப்ப காம்ப்ளெக்ஸ்ல எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப சில இருந்து சிக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிருக்கோம்னா, ஃபை ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பார், ஜஸ்ட் கான்ஜுகேட் எடுத்திருக்கோம், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கோம். இதுல வந்து நமக்கு 1 to 1 on to ஹோமோமார்பிசம் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்ப பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இது வந்து 1 to 1க்கு செக் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், ரெண்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய்யும் ஈக்குவலா இருந்தா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யான்னு செக் பண்ணுவோம்ல, அதுதான் இங்க போட்டிருக்கேன். ரெண்டு இது எடுத்திருக்கேன், ஃபை ஆஃப் ஏ பிளஸ் ஐபியும் ஃபை ஆஃப் சி பிளஸ் ஐடியும். இது கூட கான்ஜுகேட், இதோட கான்ஜுகேட். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல்னா என்ன சொல்லுவோம், ரியலும் ரியலும் ஈக்குவல், இமேஜினரி இமேஜினரி ஈக்குவல்னு சொல்லுவோமா. அப்ப ஏயும் சியும் ஈக்குவல், பியும் டியும் ஈக்குவல்னா அப்ப ரெண்டுத்தையும் இங்க மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆயிடும். சோ அப்ப ஜாயின் பண்ணி எழுதணும்னா ஏ பிளஸ் ஐபி இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் ஐடின்னு வந்துருச்சு. சோ 1 to 1 நமக்கு வந்துருச்சு. ஆன் டுக்கு என்ன பண்ணுவோம், கோடோமைன்ல இருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கான்னு செக் பண்ணுவோம். சோ கோடோமைன்ல இருந்து ஒரே ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன், ஏ மைனஸ் ஐபிங்கிறத நான் ஒரு டபிள்யூ பாருங்கிற ஒரு எலமெண்ட் நான் எடுத்துருக்கேன். இதுக்கு நான் வந்து இன்வர்ஸ் இது பாக்குறேன், ப்ரீ இமேஜ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அகைன் கான்ஜுகேட் தான் எடுக்க போறோம். அப்ப பிளஸ் தான் மாறிடுமா, அப்ப நமக்கு எந்த எலமெண்ட்டுக்கும் நமக்கு கிடைக்குது. ஓகேவா, சோ அப்ப ஆன் டூவும் வந்துருச்சு. இப்ப வந்து நமக்கு ஹோமோமார்பிசம் செக் பண்றதுக்கு ஜஸ்ட் ரெண்டு இதை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செக் பண்ண போறோம்னா அதோட கான்ஜுகேட் தான் எடுக்க போறோம். இது ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணாலே இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடும். அப்ப ஹோமோமார்பிசம், ஐசோமார்பிசம், சாரி ஹோமோமார்பிசம், பைஜெக்டிவ் கொடுப்பாங்க, போய் கேள்வி கொடுப்பாங்க, கொடுப்பாங்க. இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை, நீங்க உள்ள வந்து உட்காரு. இங்க மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால நம்ம என்ன சொல்லிடலாம்னா ஐசோமார்பிசம்னு சொல்லிடலாம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான், இது இம்பார்ட்டன்ட் ஆனது, நமக்கு தேவைப்படும், பாத்துக்கோங்க. என்னன்னா சைக்கிளிக் குரூப்பே நம்ம ரெண்டு டைப் ஆல்ரெடி பார்த்ததுதான், ரெண்டா பிரிப்போம். இன்ஃபைனைட் சைக்கிளிக் ஒண்ணு, ஃபைனைட் சைக்கிளிக். ஆமா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. இன்ஃபைனைட் சைக்கிளிக் குரூப், ஃபைனைட் சைக்கிளிக் குரூப்னு ரெண்டா பிரிப்போம். சரியா, எந்த ஒரு சைக்கிளிக் குரூப்பா இருந்தாலும் சரி இன்ஃபைனைட்டா இருந்துச்சுன்னா அது கன்ஃபார்மா இசட் பிளஸ்க்கு என்னவா இருக்கும்னா ஐசோமார்பிக்கா இருக்கும். இன்ஃபைனைட்னு தெரிஞ்சிருச்சுனாலே அது வந்து நமக்கு வந்து என்னன்னா இசட் பிளஸ் குரூப் இருக்குல்ல, இதுக்கு வந்து கன்ஃபார்மா சைக்கிளிக்கா இருந்து இன்ஃபைனைட்டா இருந்தா இதுக்குதான் ஐசோமார்பிக்கா இருக்கும். அதுவே ஃபைனைட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைனைட்டா இருந்துச்சு சைக்கிளிக்கா இருந்துச்சுன்னா அந்த குரூப்போட ஆர்டர் நமக்கு தெரியும், என்னன்னு தெரியும். சோ அந்த ஜி வந்து எதுக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும்னா இசட் எண்ணுக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும். நீங்க இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், சைக்கிளிக்கா இருக்கு ஃபைனைட்டா இருக்குது, ரெண்டுத்தோட ஆர்டர் சேமா இருந்துச்சுன்னா அது ரெண்டும் நமக்கு என்னவா இருக்கும்னா ஐசோமார்பிக்கா இருக்கும். ஓகேவா, இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சிஎஸ்சிஆர்ல தேவைப்படும். ஐசோமார்பிக் குரூப்ஸுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. என்னன்னா நமக்கு ஃபை ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஃபங்க்ஷன் நம்ம வந்து ஜில இருந்து ஜி டேஷ்க்கு எடுத்துக்கிறோம். இது ஒரு ஐசோமார்பிசம் இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்னன்னா ஃபை ஆஃப் இ இங்க இருக்கிற ஐடென்டிட்டி இங்க இருக்கிற ஐடென்டிட்டியோட மட்டும்தான் மேப் ஆகும். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அதே மாதிரி இங்க ஒரு ஏங்கிற ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பவர் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, இது வந்து எதுக்கு வந்து கரெக்டா மேப் ஆகும்னா இங்க இருக்கிற அந்த இது இருக்கும்ல, கரஸ்பாண்டிங்கான இது இருக்கும்ல ஃபை ஆஃப் ஏ, அதோட ஹோல் பவருக்கு கரெக்டா நமக்கு மேப் ஆகும். நம்ம இங்க என்ன பண்றோம்னா ஏக்கு ஃபர்ஸ்ட் என்னோட பவர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஃபங்க்ஷன் போடுறோம். இங்க என்னன்னா ஏக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்டே நம்ம வந்து அதோட இமேஜ் எடுத்துட்டு அந்த இமேஜுக்கு பவர் எடுக்கிறோம். ரெண்டுத்தோட வேல்யூவும் நமக்கு என்னவா இருக்கும்னா சேமா தான் இருக்கும். அதே மாதிரி ஏவோட இன்வர்ஸ் வந்து ஏ, இப்ப ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இன்வர்ஸ் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். சரியா, அது வந்து அதுக்கு நீங்க ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஏயோட இது ஏயோட இமேஜ் இங்க இருக்கும்ல அதுக்கு இன்வர்ஸ் எடுக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் டைரக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்து வச்சுக்கோங்க, செட் எக்ஸாம்ல ஏதாவது நமக்கு யூஸ் ஆகும், டைரக்டா கேட்டாங்கன்னா அங்க யூஸ் ஆகும். அதே மாதிரி எந்த ரெண்டு எலமெண்ட்ஸ் ஏயும் பியும் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஏ இன்டு பி, பி இன்டு ஏ இது ஈக்குவலா இருக்குதுன்னா if and only if phi of a into phi of b is equal to phi of b into phi of a.
அப்படியே 5 அப்படியே இது பண்ணிக்கிறோம். ஐசோமார்பிசமா இருந்துச்சுனாலே அப்படியே இங்க என்ன இருக்கோ அது அதே தான் இங்க பிஹேவ் பண்ண போகுது. அப்படியே சேமா வரும். இங்க பாருங்க, இங்க அபிலியன் ஜி அபிலியனா இருந்தா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஜி டேஷ் அபிலியன், ஜி சைக்ளிக்கா இருந்தா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஜி டேஷ் சைக்ளிக்கு. இப்ப ஜில இருந்து ஜி டேஷுக்கு ஐசோமார்பிசம் இருந்துச்சுன்னா 5 இன்வர்ஸ் வந்து ஐசோமார்பிசம் ஃப்ரம் ஜி டேஷ் டு ஜி. ஐசோமார்பிசம்னாலே இங்க என்ன இருக்கோ அப்படியேதான் அந்த சைட்ல இருக்க போகுது, இங்க என்ன இருக்கோ அதேதான் இங்க இருக்க போகுது. இதோட ஆர்டரும் இந்த கோடமைனோட ஆர்டரும் சேமா இருக்கும். இப்ப ஜில நான் ஒரு சப் குரூப் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், கே. இங்க கரஸ்பாண்டிங்கா இந்த கேல இருக்கிற எல்லாத்துக்கும் இங்க இமேஜ் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் இங்க ஒரு கலெக்ஷன் எடுத்தோம்னா அது வந்து இங்க ஜி டேஷுக்கு நமக்கு என்னவா இருக்கும்னா சப் குரூப்பா இருக்கும். இங்க கேங்கிறது வந்து ஜிக்கு வந்து சப் குரூப். சப் குரூப் எடுத்தோம்னா இந்த கேயோட இமேஜ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்னவாயிடும்னா இங்க இருக்க ஜி டேஷுக்கு ஒரு சப் குரூப் ஆயிடும். இதெல்லாம் டைரக்டான ப்ராப்பர்ட்டிஸ். ஐசோமார்பிகா இருக்குன்னா இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். இது வரைக்கும் புரியுதுல்ல? எஸ் மேம், புரியுது. நெக்ஸ்ட் இப்ப நம்ம அடுத்தது என்னன்னா நான் ஐசோமார்பிக்னு சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்னா, நம்ம இப்பதான் பார்த்தோம் ப்ராப்பர்ட்டிஸ். இதுல என்ன பிஹேவ் பண்ணுதோ அதே சேமா தான் இது பிஹேவ் பண்ணும், ஒரே மாதிரிதான் இருக்கும். ஏதாவது ஒண்ணு நமக்கு வந்து ஒண்ணு அபிலியனா இருக்கு, இன்னொன்னு நான் அபிலியனா இருக்கு, ஒண்ணு சைக்கிளிக்கா இருக்கு, இன்னொன்னு நான் சைக்கிளிக்கா இருக்கு, இதோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் இதோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாலே சொல்லிடலாம் ரெண்டுமே நான் ஐசோமார்பிக். அதுதான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இங்க நமக்கு கார்டினாலிட்டி எப்ப வந்து ரெண்டுமே நான் ஐசோமார்பிக் அப்படின்னு சொல்லலாம்னா, இதுல நமக்கு ஏதாவது ஒண்ணு செக் பண்ணா கூட போதும். இதோட கார்டினாலிட்டியும், அதாவது G1 G2 ரெண்டு இருக்கு, ரெண்டுத்தோட கார்டினாலிட்டி சேமா இருக்கு இல்ல. ஓகே, இது நீங்க செக் பண்ணுங்க, சேமா இருக்கான்னு செக் பண்ணுங்க. இதெல்லாம் செக் பண்றதுக்கானது. சேமா இருக்கா, ரெண்டுமே அபிலியனா, இல்ல ரெண்டுமே நான் அபிலியனா, ரெண்டுமே சைக்கிளிக்கா, இல்ல ரெண்டுமே நான் சைக்கிளிக்கா, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஒரே சேம் ஆர்டர்ல நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும்ல, அது சேமா இருக்கா. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம செக் பண்ணோம்னா ஏதாவது ஒண்ணு ஃபெயில் ஆச்சுனாலும் நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்னன்னு சொல்லிடலாம்னா நாட் ஐசோமார்பிக்னு சொல்லிடலாம். இப்ப இங்க எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, S3யும் Z6ம் எடுத்துக்காங்க. இது ரெண்டுத்தோட ஆர்டர் என்னது? S3யோட ஆர்டர் என்னது? 3 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல். அப்ப 6. இங்க என்ன வரப்போகுது? Z6க்கு 6 தான். 6 தான். சோ ஆர்டர் சேமா இருக்கு. சரியா? ஆர்டர் சேமா இருக்குங்கிறதுனால நம்ம அடுத்தது செக் பண்ணுவோம். இது என்னது? S3 வந்து என்ன குரூப்? சைக்ளிக்ல வருமா? என்னாச்சுடா, எங்க அழுகுற? பயந்துட்டு ஐடியா உன்னை யாரு வெளியே போ சொன்னாங்க? இரின்னு. S3 என்னதுமா? சைக்ளிக்கா அபிலியன் அந்த இதுல சொல்லுங்க. நான் அபிலியன் வந்துரும். Z6 நமக்கு அபிலியன் வந்துச்சு. ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கா, அப்ப ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுமே நான் ஐசோமார்பிக்னு சொல்லிடலாம். அதே மாதிரி பாருங்க, Z பிளஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது நமக்கு நல்லா தெரிஞ்சது சைக்ளிக். ஓகேவா? Q பிளஸ் சைக்ளிக்கா என்னன்னா நமக்கு இது நான் சைக்ளிக். ஓகேவா? அதனால ரெண்டுமே நமக்கு நாட் ஐசோமார்பிக் தான் வரும். சப்போஸ் இதை வேணா நம்ம கான்ட்ரடிக்ஷனா எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்னு பார்க்கலாம். Q பிளஸ் வந்து எப்படி வந்து நம்ம நான் சைக்ளிக்னு சொல்றோம்னு. இப்ப Q வந்து சப்போஸ் சைக்ளிக்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். கான்ட்ரடிக்ஷன் படி நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். சோ Q வந்து என்னன்னா சைக்ளிக்னு எடுத்துக்கலாம். சைக்ளிக்கா இருந்தா என்ன ஆக போகுதுன்னா, ஏதோ ஒரு சிங்கிள் நம்பர் வந்து நமக்கு ஹோல் கியூயும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுது. அந்த இதை வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா, எது ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுதுன்னா A/B தான் எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். வித் ஜிசிடி ஏக்கும் பிக்கும் ஜிசிடி வேல்யூ 1. அப்ப கியூல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது? n into A/B தானே இருக்க போகுது. ஏன்னா இங்க ஆபரேஷன் வந்து பிளஸ், சோ அதனால வந்து n தான் மல்டிப்ளை தானே பண்ணுவோம் n. So n into A/B such that n belongs to set of integers. Okay, இப்ப நான் ஒரு எலமெண்ட் நான் எடுத்துக்கிறேன், A²/B². Okay, இந்த A²/B² ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வந்துரும்னா இதுல வந்துரும், Qல வந்துரும். சோ Qல இருக்கிறதுனால இது எதுல நம்ம சைக்ளிக்னு அஷ்யூம் பண்ணிருக்கோம். சோ அப்ப A²/B² எதுக்குள்ள இருக்கும்?
இந்த ஏ பை பி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளதான் இருக்கும். சோ ஏ பை பி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுனால இதோட ஃபார்ம் எப்படி இருக்கும், சைக்கிளிக்கா இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n இன்டூ ஏ பை பி. இந்த ஃபார்மேட்ல தானே இருக்கும் போது n ஏதோ சம் நேச்சுரல் நம்பர். ஓகே, ஆனா அப்படியே பாருங்க, கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த என்னோட வேல்யூ நமக்கு என்னவா இருக்க போகுதுன்னா ஏ பை பியா இருந்தா மட்டும்தான் இது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா ஈக்குவல் டு சைன் போட்டிருக்கோம். சோ n வந்து நமக்கு ஏ பை பியா இருந்தா மட்டும்தான் ஒரே சான்ஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுக்கு. ஆனா n தான் நம்ம ஸ்டார்டிங்ல என்னென்ன அசியூம் பண்ணிருக்கோம், இன்டிஜர்ஸ்னு. இன்டிஜர்ஸ்ல ஏ பை பி வராது இல்ல. சோ அதனால கான்ட்ரடிக்ஷன். கியூ அண்டர் அடிஷன்ல நமக்கு என்னன்னா சைக்கிளிக் கிடையாது. சோ இது சைக்கிளிக் இல்ல, இது சைக்கிளிக். அதை வச்சே நம்ம என்ன சொல்லிடலாம்னா ரெண்டுமே நான் ஐசோமார்பிக் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது கியூவும் ஆரும் பாருங்க, இது ஈஸியாவே சொல்லிடலாம். கியூ ஆறு ஐசோமார்பிக் வருமா வராதா? Q set of rational number, the set of real numbers. இது வருமா? not isomorphic. ஆமா, நாட். ஏன்னா இது நமக்கு தெரிஞ்சது, இதோட கார்டினாலிட்டி கவுண்டபிள், இது அன்கவுண்டபிள் செட். இது நமக்கு Q வந்து கவுண்டபிள்னு தெரியும், R வந்து அன்கவுண்டபிள். ரெண்டுத்தோட கார்டினாலிட்டி மாறுது இல்ல. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், கார்டினாலிட்டி சேமா இருக்கணும், சைக்கிளிக்கா அந்த சைக்கிளிக்கா அபிலியன் அபிலியன் எல்லாமே சேமா இருக்கணும். இதோட கார்டினாலிட்டி வச்சே நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா ரெண்டுமே நாட் ஐசோமார்பிக். இப்ப U of 8 U of 10 ரெண்டு குரூப் எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இன்னொன்னு இதுல பாருங்களேன், இதுல இருக்கிற எலமெண்ட்ஸ் பாருங்க, ரெண்டுத்துலயும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் சேம் தான், கார்டினாலிட்டி சேமா தான் இருக்கு. இதுலயும் 1 3 5 7 தான், இதுல 1 3 7 9 இருக்கு. இதுல வந்து என்னன்னா U of 8ல நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. ஓகே, எத்தனை எலமெண்ட்ஸ்க்கு ஆர்டர் 2 இருக்கும்னா டோட்டலா 3 எலமெண்ட்ஸ்க்கு ஆர்டர் 2 இருக்கும். 3 5 7 மூணுத்துக்குமே ஆர்டர் 2 இருக்கும். ஆனா இந்த U of 10ல எத்தனை எலமெண்ட்ஸ்க்கு ஆர்டர் 2 இருக்கும்னா ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு தான் இருக்கும். இந்த 9க்கு மட்டும்தான் ஆர்டர் 2 இருக்கும். இந்த 3க்கும் 7க்கும் நமக்கு ஆர்டர் வந்து 4 இருக்கும். இது வந்து நமக்கு சைக்கிளிக் குரூப் U of 10. இல்லைன்னா நீங்க இப்படி யோசிக்கலாம், இது வந்து சைக்கிளிக், U of 8 வந்து நமக்கு நான் சைக்கிளிக் அபிலியன். சரியா? அதனாலயே நம்ம அதை வச்சும் சொல்லலாம், இல்ல நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வச்சும் சொல்லலாம். சோ அதனால இது ரெண்டும் என்னன்னா ஐசோமார்பிக் கிடையாது. இல்லங்கிறத இந்த மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இது நம்ம ஆல்ரெடி இப்ப பார்த்ததுதான். ஜிசிடி வேல்யூ 1 இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும், சைக்கிளிக்கா இருக்கும்னு சொன்னோம்ல, அதேதான். இப்ப என்னன்னா ஜிஎம் டைரக்ட் ப்ராடக்ட் ஜிஎம் சொல்றோம், இசட்எம் டைரக்ட் ப்ராடக்ட் இசட்என் வந்து எதுக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும்னா இசட்எம்னுக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும். ஜிசிடி வேல்யூ ஏன்னா நமக்கு சைக்கிளிக்கு, இது சைக்கிளிக்னு தெரியும், இது சைக்கிளிக்னு தெரியும். ஜிசிடி வேல்யூ 1 இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு சைக்கிளிக்காக போகுது. அதோட ஆர்டர் என்னவாக இருக்க போது, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணதான் வரப்போகுது. அப்ப அது எதுக்கு ஐசோமார்பிக்கா இருக்க போது, இசட்எம்னுக்கு தான் ஐசோமார்பிக்கா இருக்க போகுது. இது புரியுதா? நம்ம இப்ப Z3 டைரக்ட் ப்ராடக்ட் Z5ன்னு வச்சுக்கோங்களேன், இது தனியா சைக்கிளிக்கு, இது தனியா சைக்கிளிக்கு. அப்ப ரெண்டுத்தோட டைரக்ட் ப்ராடக்ட் சைக்கிளிக்கான்னு செக் பண்ணோம்னா ஜஸ்ட் நம்ம ஜிசிடி பார்ப்போம். ஜிசிடி வேல்யூ 1 வந்துருச்சு, அப்ப கன்ஃபார்மா இது வந்து இது ஆயிடும், என்னவாயிடும், சைக்கிளிக் ஆயிடும். அப்ப இதோட ஆர்டர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஓகே, இதுல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு, இதுல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு, அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை தானே பண்ண போறோம். அப்ப இதோட ஆர்டர் வந்து நமக்கு, இந்த குரூப்போட ஆர்டர் நமக்கு 15. அப்ப 15 இருந்துச்சுன்னா என்னன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் ஒரு சைக்கிளிக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது எதுக்கு ஐசோமார்பிக்கா இருக்க போகுது, 15க்கு தானே வரப்போகுது. அதுதான் இங்க இருக்கிற செட். ZM டைரக்ட் ப்ராடக்ட் ZN ஐசோமார்பிக் டு ZMN. சரியா? அடுத்தது இது ஒரு தியரம். இது G1 G2 H1 H2. ஓகே, 4 குரூப் எடுத்துக்கிறோம் இங்க. இதுல நமக்கு G1ம் G2ம் ஐசோமார்பிக்கா இருக்கு, H1 H2ம் ஐசோமார்பிக்கா இருக்கு. இந்த மாதிரி இது ரெண்டும் தனித்தனியா ஐசோமார்பிக்கா இருந்துச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டும் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் டைரக்ட் ப்ராடக்ட் எடுக்கிறோம். அது வந்து எதுக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும்னா இது ரெண்டுத்துக்கும் டைரக்ட் ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும். 4 குரூப் எடுத்திருக்கோம், தனித்தனியா 2 ஐசோமார்பிக்கா இருக்கு. லெஃப்ட்டுக்கு லெஃப்ட் எழுதுங்க, ரைட்டுக்கு ரைட்
வந்து நம்ம வந்து ப்ராடக்ட்ல எழுதிட்டோம்னா டைரக்ட் ப்ராடக்ட்ல எழுதிட்டோம்னா ஐசோமார்பிக் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அடுத்தது ஃபேக்டர் குரூப். இந்த நேம் வந்து ஃபேக்டர் குரூப்புக்கு இன்னொரு நேம் வந்து கோஷன் குரூப். இப்ப லாஸ்ட் 2025 செட் எக்ஸாம்ல இது ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. கோஷன் குரூப்போ இல்ல ஃபேக்டர் குரூப்போ ஒரு நேம் கொடுத்துட்டு இன்னொரு நேம் என்ன, இதோட அனதர் நேம் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டினே வந்துருந்துச்சு. ரெண்டு நேமும் பாத்துக்கோங்க, ஃபேக்டர் குரூப் கோஷன் குரூப்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதோட டெஃபினிஷன் என்னன்னா, நம்ம நார்மல் குரூப் பார்த்தோம்ல, ஜில நம்ம நார்மல் குரூப் ஒன்னு எடுத்துக்கிறோம், ஹெச்னு ஒன்னு எடுத்துக்கிறோம். அங்க நார்மல் குரூப் எடுக்கும்போது நமக்கு செட் ஆஃப் ஆல் கோசெட்ஸ் இருக்கு தெரியுமா, அந்த கோசெட்ஸ் எல்லாம் நமக்கு ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆகும். அந்த குரூப்புக்கு பேர் தான் ஃபேக்டர் குரூப். இப்ப ஜிங்கிற ஒரு குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜிங்கிற குரூப்புக்கு நமக்கு நிறைய நார்மல் சப் குரூப்ஸ் இருக்கும். அப்ப செட் ஆஃப் ஆல் கோசெட்ஸ் ஆஃப் ஹெச் இன் ஜி. இங்க பாருங்க, இது வந்து இது ஐடென்டிஃபை போட்டிருக்கிறதுனால இது இப்படி இருக்கு, ஹெச் வெறும் ஹெச்ன்னு இருக்கு. G1 into H, G2 into H, G3 into H. ஒரு எலமெண்டோட நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு ஒரு கோசெட் கிடைக்கும் தெரியுமா, அது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா அகெயின் நமக்கு என்னவாகும்னா அது வந்து நமக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி தரும். நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, கோசெட்டு கன்ஃபார்மா சப் குரூப்பா இருக்கணுங்கிறதுலாம் கிடையாது. நீட் நாட் கோசெட்டா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது நமக்கு சப் குரூப்பா இருக்கணும்லாம் கிடையாது. ஆனா எல்லா கோசெட்டும் டிஸ்டிங்க்ட் கோசெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கம்பைண்டா ஒரு செட்டுக்குள்ள போட்டோம்னா அது வந்து நமக்கு குரூப் ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். அந்த குரூப்போட பேர் தான் ஃபேக்டர் குரூப். அதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா ஜி பை ஹெச்னு. நம்ம இங்க எடுத்துக்கிற ஹெச் வந்து ஒரு நார்மல் சப் குரூப். இங்க டினாமினேட்டர்ல உங்களுக்கு போட்டிருந்தாலே அது வந்து நீங்க குரூப்னா நீங்க நார்மல்னு தான் கன்சிடர் பண்ணணும். நம்ம ரிங் பார்க்கும் போது ஐடியல் மட்டும் தான் வரும் டினாமினேட்டர்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல போட்டிருக்கிறது ஜி வந்து நம்மளோட குரூப், டினாமினேட்டர்ல போட்டிருக்க ஹெச் வந்து ஒரு நார்மல் சப் குரூப். எதுக்குன்னா ஜிக்கு. இந்த மாதிரிதான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். கீழே இருக்கிறது நார்மல் இல்லாம கொடுத்துருந்தாங்கன்னா அங்க நம்மளால நம்ம என்னன்னு சொல்ல முடியாது. கொடுக்கறது நார்மலா தான் கொடுத்துருப்பாங்க, கீழே இருந்துச்சுன்னா நார்மல் தான். சரியா? இதுல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஒண்ணு கோசெட், அதாவது ஜி இன்டு ஹெச் இந்த மாதிரி இருக்கும். இதுல இருக்கிற எல்லாமே என்னன்னா ஜில இருக்கிற நம்ம என்னன்னா செட்டுக்குள்ள எழுதுறோம்னாலே டிஸ்டிங்க்ட் தான் எழுத போறோம். கோசெட்ஸ் நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஒரு கோசெட்டும் இன்னொரு கோசெட்டும் எப்படி இருக்க போகுதுன்னா, நம்ம ஜியோட இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் நம்ம கோசெட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஒண்ணு அது ஐடென்டிக்கலா இருக்கும், அப்படி இல்லைன்னா கன்ஃபார்மா டிஸ்ஜாயிண்டா இருக்கும் அப்படின்னு பாத்துருக்கோம்ல. அப்ப எதெல்லாம் டிஸ்டிங்க்டோ செட்டுக்குள்ள எழுதணும்னா டிஸ்டிங்க்ட் இது மட்டும் தான் எழுத போறோம். அந்த டிஸ்டிங்க்ட் எல்லாம் ஒன்னா எடுத்து எழுதணும்னா அது வந்து அகெயின் நமக்கு குரூப்ல இருக்கிற அந்த 4 கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, க்ளோஷர், அசோசியேட்டிவிட்டி, ஐடென்டிட்டி, இன்வர்ஸ் எல்லாமே நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுத்துரும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபேக்டர் குரூப்னு சொல்லுவோம். அதோட ஆபரேஷன் எப்படி இருக்கும்னா, சப்போஸ் நம்மளோட குரூப் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் குரூப்பா இருந்துச்சுன்னா இந்த மாதிரிதான் ஆபரேஷன். இது ஒரு கோசெட், இது ஒரு கோசெட். அப்ப எப்படி எழுதுவோம்னா G1 G2. இதுக்கு ஹச், இதோட கோசெட் அதாவது G1 into G2க்கு இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கு கோசெட் எடுக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி அடிட்டிவ் குரூப், இது குரூப் தான், அதனால இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா க்ளோஷர் தான் சாட்டிஸ்ஃபை ஆயிடும்ல, எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகும்ல. அப்ப நீங்க இங்க அண்டர் அடிஷன்னா என்னது, A plus H இது ஒரு கோசெட், B plus H இது ஒரு கோசெட். இது எதுக்கு ஈக்குவலா இருக்க போகுதுன்னா A plus B plus H. இப்படிதான் நம்ம டிஃபைனே பண்ணிருப்போம். நம்ம இந்த இதுல ஆபரேஷன் டிஃபைன் பண்றதுக்கு மல்டிப்ளிகேட்டிவ்க்கு எதுவும் அடிட்டிவ்க்கும் இப்படிதான் டிஃபைன் பண்ணிருக்கோம். டைரக்டா நீங்க சம் வந்துச்சுன்னா இது அப்படியே எடுத்து போட்டுருங்க. சோ இந்த மாதிரி இது டிஃபைன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு குரூப் சாட்டிஸ்ஃபை ஆகும். இதோட ஆர்டரை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, இண்டெக்ஸ்ன்னு பார்த்தோம்ல, அதேதான். நம்ம இண்டெக்ஸ்னா என்ன பார்த்தோம், நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் கோசெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, அதேதான். இங்க நமக்கு என்னது ஒண்ணும் என்னன்னா கோசெட் தானே, செட்டுக்குள்ள எழுதுறோம்னால டிஸ்டிங்க்ட் தான் எழுதுவோம், எழுதுனது திருப்பி எழுத மாட்டோம். சோ அப்ப அந்த இண்டெக்ஸ் வேல்யூ தான் இங்க இதோட ஆர்டர். நம்மளோட குரூப் வந்து ஒரு ஃபைனைட் குரூப்பா இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா இதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நம்பர் ஆஃப் கோசெட்ஸ் இன்ஃபைனட்டா இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் கோசெட்ஸ், இப்ப இசட் குரூப்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இசட்ல நம்ம ஆர்டர் சொல்ல முடியாது. அந்த டைத்துல என்ன பாத்துக்கோங்க, எத்தனை கோசெட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா போதும். நம்பர் ஆஃப் கோசெட்ஸ் அந்த ஹச்சுக்கு நம்ம எடுத்துக்கிற ஹச்சை பொறுத்து அது மாறும். ஹச் என்ன சூஸ் பண்றோமோ அதை பொறுத்து மாறும். சோ அப்ப நம்ம இசட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க 2Z வந்து ஹச்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க நம்பர் ஆஃப் கோசெட்ஸ் மாறும். 3Z எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க நம்பர் ஆஃப் கோசெட்ஸ் மாறும். சோ அதை பொறுத்து மாறும். சோ அதனாலதான் இங்க என்ன போட்டிருக்குன்னா நம்பர் ஆஃப் கோசெட்ஸ் ஆஃப் ஹச் இன் ஜி. அதுவே ஜி ஃபைனட்டா இருந்துச்சுன்னா சிம்பிள்,
நம்ம என்ன பண்றோம், ஆர்டர் ஆஃப் ஜி பை ஹெச் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஆர்டர் ஆஃப் ஜி டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் ஹெச். வேல்யூ போட்டு அடிச்சோம்னா வேல்யூ தான் அதோட ஆர்டர். ஸோ ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். உள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ் ஒண்ணு எப்படி இருக்கும்னா நமக்கு கோசெட்ஸா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இசட் பை 6z. ஓகே, இதுதான் நம்ம எடுத்துக்கிற இப்ப எக்ஸாம்பிள். இப்ப மேல கொடுத்துருக்கிறது நமக்கு குரூப் ஜி. இசட் நமக்கு தெரியும் அண்டர் அடிஷன் தான் அதுல ஆபரேஷன் தெரியும். ஸோ அந்த ஆபரேஷன் அண்டர் அடிஷன் எடுத்தாச்சு. ஹெச் வந்து 6z. இசட்ங்கிறது என்ன குரூப்? சைக்ளிக் வருமா அபிலியன் வருமா? சைக்ளிக் வந்தாலே அபிலியன் வந்துருங்க. சைக்ளிக் வரும். சைக்ளிக் வர்றதுனால அபிலியன் வந்துட போகுது. ஓகேவா? அப்ப சைக்ளிக் அபிலியன் வந்துச்சுனாலே அதோட சப்குரூப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? நமக்கு நார்மலா இருக்கும். நார்மலா இருக்கும். அப்ப இங்க 6z கொடுத்திருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா நார்மல் ஆயிடும். நம்ம இப்பதான் சொன்னோம் டினாமினேட்டர்ல நம்ம போடுறது கன்ஃபார்மா நார்மல் தான் போடுவோம்னு. இங்க நமக்கு செக் பண்ண தேவையில்லை நமக்கு. ஏன்னா இசட் வந்து சைக்ளிக்கா இருக்கிறதுனால அபிலியனா இருந்துச்சுன்னா நார்மல். அதனால நமக்கு செக் பண்ணவே தேவையில்லை. 6z ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்னவாயிடும்னா ஒரு நார்மல் சப்குரூப் தான். சரியா? அப்ப இந்த மாதிரி ஃபார்ம்ல எழுதிக்கலாம். இப்ப இதோட எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போது? ஒண்ணு கோசெட். ஓகே, இப்ப 6zக்கு கோசெட்டுக்கும் போது என்னென்ன வரும்னா 0 + 6z இது ஒரு கோசெட், 1 + 6z இது ஒரு கோசெட், 2 + 6z இது ஒரு கோசெட், 3 + 6z இது ஒரு கோசெட், 4 + 6z ஒரு கோசெட், 5 + 6z ஒரு கோசெட். திருப்பி நம்ம பார்த்தோம்னா அகைன் இதுதான் வரும். 6 + 6z போட்டோம்னா இதுதான் ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் வரும். இதுக்கப்புறம் இது டிஸ்டிங்க்ட்னு பார்த்தோம்னா டோட்டலா 6 தான் வரும். இது தாண்டி வராது. டிஸ்டிங்க்ட் தான் நம்ம எழுதுவோம் செட்டுக்குள்ள எழுதும் போது. அதனால இது மட்டும் தான் நமக்கு வரப்போகுது. உள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட இதுல இருக்குது ஃபேக்டர் குரூப்ல இருக்கிற எலமெண்ட்ஸ். இதோட டோட்டல் கவுண்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இசட் வந்து நமக்கு இன்ஃபைனைட் குரூப். ஃபைனைட் குரூப்பா இருந்தா இதோட ஆர்டர் டிவைட் பை இதோட ஆர்டர் போட்டுருவோம். இது வந்து இன்ஃபைனைட். சோ அப்ப என்ன சொன்னோம்? நம்பர் ஆஃப் கோசெட்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு பாப்போம். எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6. அப்ப டிஸ்டிங்க்ட் கோசெட்ஸ் வந்து 6. அப்ப இதோட ஆர்டர் வந்து 6. ஓகே, நீங்க எக்ஸாம்ல யோசிக்கும் போது இப்படி இருந்துச்சுன்னா கோசெட்டை வச்சு கூட யோசிக்க தேவையில்லை. நமக்கு இன்னொரு ஒரு ரிசல்ட் என்ன தெரியும்னா இசட் பை NZ. இது வந்து ஐசோமார்பிக் டு ZN. சோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கனாலே ஐசோமார்பிக்கா இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருக்கோம், இது ஒரு இதுல இருக்கிறது தான் இது பிஹேவ் பண்ண போகுது. சேம் டிட்டோ தான். இது என்ன பிஹேவ் பண்ணுமோ சேமா இது பிஹேவ் பண்ணும். சோ அப்ப இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க கோசெட்டை வச்சு யோசிக்கிறதுக்கு பதிலா ZN எடுத்துக்கிட்டோம்னா அது நமக்கு ஈஸியா போயிடும். அப்ப இத வச்சே நம்ம போட்டு போயிடலாம். இப்ப இங்க வந்து எக்ஸாம்பிள்ல வந்து Z by ட்ரைன் வெளியே அவுட் சைடு போகாத, வெளியே போகாத, மழை பெய்யுது வெளியே போகாத, இடி இடிக்கும், நீ வீட்டுல உட்காரு, வெளியே போகாது, கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம், மழை நின்றுட்டும். Z by 6z எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஜென்ரலா போட்டிருக்கேன், இங்க Z6க்கு போட்டிருக்கேன். Z6ல எலமெண்ட்ஸ் என்ன வர போகுதுன்னா 0 1 2 3 4 5. ஆக்சுவலா இது நம்ம என்னன்னா 0னா எக்ஸாக்ட் 0 கிடையாது. இந்த மாடுலோ நம்ம இது வந்து ஆபரேஷன் வந்து அடிஷன் மாடுலோ 6 தானே. சோ அதனால என்னன்னா இப்ப 7 எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணுவோம், அது 6ஓட மாடுலோ ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அப்ப அதை 1க்கு போடுவோம். இந்த மாடுலோ தானே இங்க. அதை நம்ம ஈஸியா போடுறதுக்காக வெறும் 0 1 2 3ன்னு போடுவோம். ஆக்சுவல் மீனிங் என்னன்னா இந்த 0ல டிவைசஸ், அதாவது ரிமைண்டர் எதுக்கெல்லாம் எந்தெந்த நம்பருக்குலாம் 6ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வருதோ அதெல்லாம் இதுல வரும். அப்புறம் அடுத்தது வேற எந்த நம்பராவது ரிமைண்டர் 1 வருது 6ஆல டிவைட் பண்ணும்போதுலாம் அதோட இது இங்க வரும். இதுவும் பாருங்க அதே மாதிரி காம்பினேஷன் தான் வரும். இங்கேயும் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஜஸ்ட் நீங்க ZN எடுத்துக்கோங்க, ஐசோமார்பிக் தான். நீங்க அதை வச்சு கூட நீங்க ஈஸியா போட்டுடலாம். இந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்பாங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா நீங்க டைரக்டா ZN கன்சிடர் பண்ணிக்க ஈஸியா இருக்கும். அதுவே இந்த Q8 குரூப் பார்த்தோம்ல, கோட்டனியன் குரூப், இதுல நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரூப் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இது ஒரு நான் அபிலியன், நான் சைக்ளிக், நான் அபிலியன் குரூப். ஆனா இதோட ப்ராப்பர் சப் குரூப்ஸ் எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும்னா சைக்ளிக்கா இருக்கும். ஓகேவா? அப்ப நம்ம இந்த குரூப்ல சப் குரூப் எடுத்துக்கிறேன் 1 -1. ஆக்சுவலா 1 -1 தான் இந்த குரூப்போட சென்டரே. சென்டர் வர்றதுனால எல்லாமே வரும். இது சென்டருங்கிறதுனால அதை வச்சு கூட நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா இது அபிலியனா இருக்கிறதுனால நார்மல் சப் குரூப்னு சொல்லிடலாம்.
அப்ப இது நார்மல். அப்ப என்ன எழுதலாம்? Q8 by இந்த H டினோட் பண்ணிட்டோம்னா H போடலாமா? இப்ப இதோட ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இது வந்து நம்ம இப்ப பார்த்தது வந்து இன்ஃபைனைட், அதனால இப்படி போட்டோம். ஃபைனைட்டா இருக்கும் போது ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்றது தான் ஈஸியே. மேல இருக்கிறதோட ஆர்டர் என்ன 8, கீழே இருக்கிறதோட ஆர்டர் என்ன 2. அப்ப அடிச்சோம்னா டோட்டலா 4 எலமெண்ட்ஸ் வரும். ஓகே, டோட்டலா இந்த கோஷன் குரூப்புக்கு நமக்கு 4 எலமெண்ட்ஸ் வரும். ஆல்ரெடி இந்த குரூப்ல நம்ம என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்திருக்கோம். ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல செக் பண்ணி பார்த்தோம்னா இதுல என்னென்னலாம் கோசெட்ஸ் வரும்னா H1 வரும், I into H1, J into H1, K into H. இது 4 தான் என்னவா இருக்கும்னா டிஸ்டிங்க்ட் கோசெட்ஸா இருக்கும். இந்த 4 கோசெட்ஸ் இதுதான். இது ஒர்க் பண்ணி பாருங்க, இது கரெக்டா ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் சில ப்ராப்பர்ட்டிஸ், இந்த தியரம் இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும் எக்ஸாம்ல. நமக்கு செட்டா இருந்தா டைரக்டா கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. நெட்டா இருந்தா இது எங்க நம்ம இது யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். என்னன்னா நமக்கு இது கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜிங்கிற ஒரு குரூப் கொடுத்துருக்காங்க, கோஷன் குரூப் இருக்கு. கோஷன் குரூப்போட ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் G/N. ஓகே, இது வந்து என்னன்னா இத எப்படி நீங்க எடுத்துக்கலாம்னா ஜிய வந்து பேரண்ட் குரூப் பண்ணாலும் G/N ஒரு சைல்டு குரூப்பாவும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இல்ல கோஷன் குரூப்னே பாக்குறதுனால ஓகே தான். பேரண்டா இருந்துச்சுன்னா நீங்க பேரண்ட் சைல்டுன்னு பார்த்தா மறக்காம இருக்கும், அதுக்காக சொல்றேன். இப்ப பேரண்டோட பிஹேவியர்ஸ் எல்லாமே சைல்டுக்கு இருக்கும். சரியா? பேரண்ட் எப்படி பிஹேவ் பண்றாங்களோ அதே மாதிரிதான் சேம் சைல்டும் பிஹேவ் பண்ணும். அப்படின்னா நமக்கு பாருங்க, இப்ப பேரண்ட் வந்து நமக்கு அபிலியனா இருந்துச்சுன்னா சைல்டும் அபிலியனா இருக்கும். பேரண்ட் ஃபைனட்டா இருந்துச்சுன்னா சைல்டும் ஃபைனட்டா இருக்கும். பேரண்ட் சைக்கிளிக்கா இருந்துச்சுன்னா சைல்டும் சைக்கிளிக்கா இருக்கும். பேரண்ட் வந்து டார்சன் குரூப்பா இருந்துச்சுன்னா சைல்டும் சேம் டார்சன் குரூப்பா இருக்கும். அதாவது என்னன்னா இப்ப இந்த 3 நமக்கு தெரியும். ஓகே, அபிலியன்னா அபிலியன், சைக்கிளிக், ஃபைனட். ஓகே, டார்சன் குரூப்னா என்னன்னா ஒண்ணு இல்ல, ஒரு குரூப்ல இப்ப ஜிங்கிறது இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நான் என்னன்னா சப் குரூப் சொல்றேன், இல்ல குரூப் பாத்துடலாம். ஓகே, ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் ஃபைனட் ஆர்டர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குரூப் வந்து ஃபைனட்டா இன்ஃபைனட்டான்னு எனக்கு தெரியாது. ஓகே, அந்த ஃபைனட்டா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஃபைனட் ஆர்டர் தான் வரும். இன்ஃபைனட் ஆர்டரா இருந்தா கன்ஃபார்ம் நம்மளால சொல்ல முடியாது. ஃபைனட்டா எல்லா எலமெண்ட்ஸும் ஃபைனட்டா இருக்கிறதும் இருக்கு, அப்படியும் குரூப் இருக்கு. இல்ல சில எலமெண்ட்ஸ் இப்ப இசட் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 1க்கும் -1க்கு மட்டும்தான் ஆர்டர் இருக்கும், மற்றது எதுக்கும் இருக்காது. அதனால அந்த மாதிரி இதுவும் இருக்கு. ஓகே, கலந்த மாதிரி தான் இருக்கு. நம்மளோட எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ஜில எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ஃபைனட் ஆர்டர் இருந்துச்சுன்னா அது வந்து டார்சன் குரூப்னு சொல்லுவோம். அதுவே டார்சன் சப் குரூப்னு வச்சுக்கோங்களேன், சப் குரூப்புக்கு வர்றதுக்கு ஜி கன்ஃபார்மா அபிலியனா இருக்கும். சரியா? ஜி அபிலியனா இருந்து நம்ம இப்ப சொன்ன அதேதான், எந்தெந்த எலமெண்ட்ஸுக்குலாம் ஆர்டர் ஃபைனட்டா இருக்கோ அந்த இதோட கலெக்ஷனை மட்டும் எடுத்துக்கிறோம். நம்ம முன்னால சொன்னது அந்த குரூப்பையே சொன்னோம், ஏன்னா எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ஃபைனட் ஆர்டர் இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பி இன்ஃபினிட்டி குரூப்னு இருக்கும், பி குரூப்னு ஒண்ணு பார்ப்போம். பி இன்ஃபினிட்டின்னு ஒரு குரூப் இருக்கு. இதுல என்னன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும், ஆனா இது உள்ள இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ஃபைனட் ஆர்டர் இருக்கும். ஓகேவா? சோ ஃபைனட் குரூப்புக்கு உள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆர்டருக்கு எல்லாத்துக்கும் உள்ள இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபைனட் ஆர்டர் இருக்கிற மாதிரி குரூப் இருக்கு. அதுல நம்ம இதை பார்த்தோம்னா அதுதான் அந்த குரூப்பே எல்லா எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் வந்து ஃபைனட்டா இருந்தா டார்சன் குரூப்னு சொல்லலாம். அதுவே சப் குரூப்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், சில எலமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் எனக்கு வந்து ஃபைனட் ஆர்டர் இருக்கு, சில எலமெண்ட்ஸ்க்கு இல்ல. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இசட் எடுத்துக்கலாம். இசட்ல நம்ம 1 -1 இதுக்கெல்லாம் ஆர்டர் இருக்கு, மற்றது எதுக்கும் ஆர்டர் இல்ல. சரியா? அப்ப அந்த கலெக்ஷனை மட்டும் எடுத்துக்கிறோம்ல, அந்த சப் குரூப்பை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜிக்கு வந்து டார்சன் சப் குரூப்னு சொல்லுவோம். சோ அவ்வளவுதான், இன்னும் வேற எதுவும் பெருசா இல்லை. சோ இப்ப நமக்கு பேரண்ட் வந்து டார்சனா இருந்துச்சுன்னா சைல்டும் சேமா இருக்கும். ஆனா கான்வர்ஸ் வந்து நீட் நாட் பி ட்ரூ. சைல்டு பிஹேவ் பண்ற மாதிரி பேரண்ட் பிஹேவ் பண்ணணும்னு கிடையாது. பேரண்ட்ல இருந்து சைல்டுக்கு இன்ஹெரிட் ஆகி வரும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ். என்னவோ பேரண்ட்ல இருக்கிறது சைல்டுக்கு வரும், ஆனா சைல்டுல இருந்து பேரண்ட்டுக்கு போகணும்னு கிடையாது. இது புரியுதா? நெக்ஸ்ட் இப்ப நம்ம எக்ஸாம்பிள் இல்லைன்னு சொன்னோம்ல, அதுக்குதான் சில எக்ஸாம்பிள்ஸ். இப்ப பாருங்க, இப்ப எடுத்துக்கிறது வந்து S3 குரூப் எடுத்துக்கிறோம்.
S3 குரூப்பும் A3யும் எடுத்துக்கும். இத பேரண்ட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதோட சப் குரூப் தானே A3, சோ சைல்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து நான் அபிலியன். சரியா, இது வந்து நான் அபிலியன். இங்க நம்ம கோஷன் குரூப் ஃபார்மேட்ல எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து G/N தானே எழுதுவோம், அதுதான் இங்க எழுத போறோம். அப்ப என்ன வரப்போகுது, S3/A3. இது வந்து பேரண்ட், இது வந்து சைல்டா பாருங்க. இதோட ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், இதோட ஆர்டர் வந்து மேல இருக்கிறதோட ஆர்டரை போடுங்க, கீழே இருக்கிறதோட ஆர்டரை போட்டோம்னா அடிச்சோம்னா 2. சோ ஆர்டர் 2ஆ இருக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்னவாயிடும், அபிலியன் ஆயிடும். ஆனா S3 வந்து நான் அபிலியன். இது நமக்கு தெரிஞ்ச குரூப், நான் அபிலியன். இது பாருங்க அபிலியன். கான்வர்ஸ் ட்ரூ இல்லங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது. அடுத்தது ஃபைனைட்ல பாருங்க, ஃபைனைட் இல்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். Z எடுத்துக்கோங்க, Z/6Z. கோஷன் குரூப் எடுத்திருக்கோம், Z எடுத்துக்கோம். இது வந்து இன்ஃபைனைட் ஆர்டர், இது பாருங்க ஃபைனைட் ஆர்டர். சோ இது ஃபைனைட்டா இருக்கிறதுனால இது ஃபைனைட்டா இருக்கணும்னு கிடையாது. சோ கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூன்னு சொன்னதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து இந்த குரூப் பாருங்க, S3. அகைன் S3 எடுத்துக்கலாம். S3 வந்து இப்ப நம்ம சொன்ன அபிலியனுக்கு சொன்ன அதேதான். இப்ப நமக்கு இதோட ஆர்டர் வந்து நமக்கு 2க்கு ஈக்குவலா இருக்கும். 2க்கு ஈக்குவலா இருக்கிறதுனாலே நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா, நம்ம சைக்கிளிக்னு சொல்லிடலாம். பிரைம் நம்பர்னு வந்துச்சுன்னா சைக்கிளிக் தான். உங்களுக்கு வந்து குரூப்போட ஆர்டர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ஆ இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா G வந்து சைக்கிளிக். அது மாதிரி ஜியோட ஆர்டர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ஆ இருந்துச்சுன்னா G வந்து அபிலியன். இதெல்லாம் டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம், செக் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஆர்டர் 3க்கு விட கம்மியா இருந்துச்சுன்னா சைக்கிளிக் தான் வரும், பிரைம் நம்பரா இருந்தா சைக்கிளிக் தான் வரும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ஆ இருந்தா அபிலியன் வரும். இந்த மாதிரி யோசிச்சீங்கனாலே நமக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். இது வந்து சைக்கிளிக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஜஸ்ட் ஆர்டர் வச்சே நம்ம இது வந்து சைக்கிளிக்னு சொல்லிடலாம். சோ இது சைக்கிளிக்கா இருக்கிறதுனால பேரண்ட் சைக்கிளிக்கா, S3 அபிலியன் கிடையாது. அபிலியன் இல்லாதனால சைக்கிளிக்கும் வரப்போறது இல்லை. சோ இதை வச்சே சொல்லிடலாம், பேரண்ட் இங்க சைல்டு நமக்கு சைக்கிளிக்கா இருக்கு, ஆனா பேரண்ட் வந்து சைக்கிளிக் இல்லை. இப்ப நம்ம பார்த்த அதே அகெயின் அந்த Z குரூப்பே எடுத்துக்கலாம். Z பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப டார்சன் இதா இருந்துச்சுன்னா என்ன சொன்னோம், உள்ள இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ஃபைனைட் ஆர்டர் இருக்கும்னு சொன்னோம். சரியா, ஆனா பார்த்தோம்னா இங்க இருக்க நமக்கு 1க்கு தான் ஆர்டர் இருக்கும், மற்றதுக்கு எல்லாத்துக்கும் இருக்காது. ஆனா இது வந்து ஃபைனைட் குரூப் தானே. சோ இதுல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் நமக்கு என்னவா இருக்கும்னா, எலமெண்ட்ஸ்க்கு வந்து ஆர்டர் வந்து ஃபைனைட்டா இருக்கும். இங்க நம்ம பார்த்த ரிசல்ட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு சும்மா எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்ப பார்த்தது. அபிலியன்னா G அபிலியன்னா G/N அபிலியன், G ஃபைனைட்னா G/N ஃபைனைட், G சைக்கிளிக்னா G/N சைக்கிளிக், G டார்சன்னா G/N டார்சன். ஓகேவா? எஸ் மேம். நெக்ஸ்ட் சில தியரம்ஸ் தான், ஜஸ்ட் பாத்துக்கோங்க. என்னன்னா, ஒரு Gங்கிற ஒரு குரூப் எடுத்திருக்கோம், Nங்கிறது ஒரு நார்மல் சப் குரூப். ஓகே, Xங்கிற ஒரு எலமெண்ட் Gல இருந்து எடுத்துக்கிறோம். X into N இந்த கோசெட், அந்த கோஷன் ஃபேக்டர்ல இருந்து ஒரு கோசெட் எடுத்திருக்கோம். சரியா, இது எப்படி இருக்கும்னா, நம்மளோட எக்ஸோட ஆர்டரை இது வந்து இதோட ஆர்டர் வந்து டிவைட்ஸ் எக்ஸோட ஆர்டர். இந்த XN இருக்குல்ல, இது வந்து பேரண்ட் தான் டிபெண்ட் பண்ணிருக்கும். சரி, X into N ஓட ஆர்டர், இதோட ஆர்டர் நமக்கு டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் X. இது ஒரு தியரம். பேரண்ட அது வந்து டிபெண்ட் பண்ணிருக்கு. இந்த இது என்னன்னா, N வந்து ஒரு நார்மல் சப் குரூப், Nோட ஆர்டரும் G/N இது ரெண்டுத்தோட ஆர்டர் வந்து எப்படி இருக்குன்னா கோப்ரைமா இருக்கு. அதாவது இது ரெண்டுத்துக்கும் GCD இருக்கணும், GCD வேல்யூ 1ஆ இருக்கு. Nோட ஆர்டர் கோஷன் ஃபேக்டர் இருக்குல்ல, இதோட ஆர்டருக்கும் GCD பாக்குறோம், வேல்யூ 1 வந்துச்சுன்னா தென் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா, ஃபார் எனி X belongs to G, எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இஃப் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அதாவது X பவர் மாடுலஸ் ஆஃப், அதாவது இது என்னோட ஆர்டர் பார்ப்போம்ல, ஆர்டர் ஆஃப் N ஈக்குவல் டு E-ஆ இருந்துச்சுன்னா தென் அந்த X கன்ஃபார்மா எங்க இருக்கும்னா Nல தான் இருக்கும். ஓகே, நம்ம எடுத்துக்கிட்டது Gல இருந்து எடுத்துக்கிட்டோம். அந்த Gல இருந்து எடுத்த எலமெண்ட் Nல இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு
நம்ம என்ன பண்றோம்னா இது ரெண்டுத்தோட ஜிசிடி பாக்குறோம். ஜிசிடி வேல்யூ 1 இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இதை செக் பண்ணுங்க. எக்ஸுக்கு பவர்ல ஆர்டர் ஆஃப் n போடுங்க. ஈக்குவல் டு ஐடென்டிட்டி வந்துச்சுன்னா கன்ஃபார்மா அந்த எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு n. இதுதான் இது என்னோட கராலரி. இது இம்பார்ட்டன்ட் ஆனது நமக்கு சிஎஸ்சிஆர் பாயிண்ட் ஆஃப் வியூல இது நமக்கு தேவைப்படுறது. என்னன்னா ஒரு குரூப் வந்து ஜீன்னு இருக்கு, அதுக்கு கோஷன் குரூப் எடுத்துக்கிறோம் z by g of z. இது வந்து சைக்கிளிக்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென் g must be abelian. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னோம்னா பேரண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் சைல்டு பிஹேவ் பண்ணும். சைல்ட மாதிரி பேரண்ட் பிஹேவ் பண்ணணும்னு கிடையாது அப்படின்னு சொன்னோம். சரியா? இந்த ரிசல்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இங்க நம்ம என்ன போட்டிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் சைல்டு போட்டிருக்கோம் பாருங்க, சைல்டு g by z. சரியா? இது வந்து நமக்கு சைக்கிளிக்கா இருக்கு. சைக்கிளிக்கா இருந்துச்சுன்னா இது வந்து அபிலியன், g வந்து பேரண்ட் வந்து அபிலியன். ஓகே, டிஃபரன்ஸ் இதுதான். இங்க சைக்கிளிக்கா இருந்துச்சுன்னா இங்க அபிலியன். சரியா? அதுதான் இங்க போட்டிருக்கோம். கோஷன் பை சென்டர் இஸ் சைக்கிளிக் if and only if. இது வந்து ஆக்சுவலா if and only if, ஒன் சைடு மட்டும் கிடையாது, ரெண்டு சைடும் பாருங்க. if and only if, if and only if parent group is abelian. கோஷன் குரூப் வந்து நமக்கு சைக்கிளிக்கா இருந்துச்சுன்னா பேரண்ட் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா அபிலியனா இருக்கும். கான்வர்ஸ் ட்ரூங்கிறதுக்கு எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா இப்ப ஜி வந்து அபிலியன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஜி வந்து அபிலியனா இருக்கு, அப்ப நம்ம என்ன செக் பண்ண போறோம், ஜி பை இசட் வந்து நமக்கு சைக்கிளிக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். ஓகே, ஜிங்கிறது வந்து நமக்கு என்னன்னா அபிலியன் எடுத்துக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா இசட் ஆஃப் ஜி வந்து நமக்கு என்னவா இருக்க போகுதுன்னா ஜியா தான் இருக்க போகுது. அபிலியனுங்கும் போது நமக்கு எல்லாமே தான் சென்டருக்கு வந்துரும்ல. சோ அப்ப நீங்க செக் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஜி பை இசட் ஆஃப் ஜின்னு போட போகுது. இசட் ஆஃப் ஜிக்கு ஜி தானே அகெயின் ஈக்குவல் தானே. அப்ப ஈன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா இது எதுக்கு ஐசோமார்பிக்கா இருக்க போகுது, இசட் ஒன்னுக்கு ஐசோமார்பிக்கா இருக்க போகுது. அதாவது ஐடென்டிட்டி மட்டும் இருக்க போகுது. இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ட்ரிவியலி ஒரு சைக்கிளிக் குரூப் தான். ஓகேவா? இதே இது நான் ஒரு ஓகேவா, இது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்னவா இருக்க போகுதுன்னா ஒரு சைக்கிளிக் குரூப்பா தான் இருக்க போகுது. ஓகேவா? இது புரியுதா? எஸ் மேம். இது சென்டர் ஜி, இது இசட் ஆஃப் ஜி. இந்த இது வந்து என்னன்னா தியரம் வந்து என்னங்கிறது ஒரு நார்மல் சப் குரூப் எடுத்துக்க போறோம் ஆஃப் குரூப் ஜி. ஜிங்கிற ஒரு குரூப் இருக்கு, அதுல ஒரு என்னங்கிற ஒரு நார்மல் சப் குரூப் எடுத்திருக்கோம். சரியா? இப்ப நம்ம என்னன்னா நமக்கு இந்த இது வந்து என்னன்னா நம்ம இன்பிட்வீன்ல ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு சப் குரூப் எடுக்கிறோம். அதாவது என்னுக்கும் ஜிக்கும் நடுவுல ஒரு சப் குரூப் எடுத்துக்கிறோம். அதான் இங்க என் சப் குரூப் ஹச் வந்து என்னோட சப் குரூப் ஹச்சோட சப் குரூப் என், ஜியோட சப் குரூப் ஹச், இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் அந்த தியரமோட ரிசல்ட். போர்ஷன் ஃபேக்டர் இருக்குல்ல, ஹச் பை என் வந்து எப்படி இருக்கும்னா ஜி பை என்னுக்கு சப் குரூப்பா இருக்கும். சரியா? சோ இதுதான் இங்க இருக்கிறது. நெக்ஸ்ட் இந்த இது என்னன்னா என் வந்து நார்மல் சப் குரூப்பா இருக்கு, ஹச் வந்து ஒரு ஜிக்கு சப் குரூப்பா இருக்கு. அதாவது இந்த இதே சேம் ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா தென் எவ்ரி சப் குரூப் ஆஃப் ஜி பை என் வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கும்னா ஹச் பை என் ஃபார்ம்ல இருக்கும். அதுதான் இங்க இருக்கிறது, ஹச் பை என் ஃபார்ம்ல இருக்கும். சரியா? ஃபார் சம் சப் குரூப்ஸ் ஹச் ஆஃப் ஜி, இந்த ஜி பை என்னோட ஃபார்ம் வந்து ஹச் பை என் ஃபார்ம்ல இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தியரம். இன்பிட்வீன்ல நம்ம ஹச் எடுத்துக்கிறோம். ஹச் எடுத்துக்கிட்டோம்னா ஹச் பை என் வந்து ஜி பை என்னுக்கு சப் குரூப்பா இருக்கும். இந்த ஜி பை என்ல இருக்கிற ஒரு சப் குரூப்போட ஃபார்ம் எப்படி இருக்கும்னா இந்த ஹச் பை என் மாதிரி இருக்கும். அவ்வளவு.
இது பாத்துக்கங்க, இங்க நம்ம மிஸ்டேக் பண்ணும். என்னன்னா ஒரு 2 குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். HKன்னு 2 குரூப் இருக்கு. இது ரெண்டும் ஐசோமார்பிக்கா இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்தோட கோஷன் குரூப் இது ரெண்டுமே நார்மல், ஜிக்கு நார்மலா எடுத்துக்கிட்டு இது ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்குன்னா ஐசோமார்பிக்கா இருந்துச்சுன்னா இதோட கோஷன் குரூப் ஐசோமார்பிக்னு சொல்றது ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். இது டஸ் நாட் இம்ப்ளை, இம்ப்ளை கிடையாது, டஸ் நாட் இம்ப்ளை. அதே மாதிரி கான்வர்ஸும் இது ரெண்டும் சப்போஸ் ஐசோமார்பிக்கா இருக்குங்கிறத வச்சுட்டு இது ரெண்டும் ஐசோமார்பிக்னு சொல்லக்கூடாது. சரியா? இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், U16 எடுத்திருக்கு. U16ல இருக்கிற எலமெண்ட்ஸ் இருக்கு. இதுக்கு இந்த ஜிக்கு வந்து இதுதான் ஜி. ஓகேவா? இதுல வந்து நம்ம ஒரு 2 இது எடுத்திருக்கோம், சப் குரூப் எடுத்திருக்கோம். 115 109. இதோட எலமெண்ட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 2 தான் இருக்கு. ஸோ 2 இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா சைக்ளிக்கா வந்துடும். இது ரெண்டும் நமக்கு என்னவா இருக்க போகுதுன்னா ஐசோமார்பிக்கா இருக்க போகுது. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்திருக்கோம், சைக்ளிக்கா இருக்கு, ஃபைனைட்டா இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் சேமா இருந்தாலே ஐசோமார்பிக்னு சொல்லிடலாம். அப்ப இது ரெண்டுமே நமக்கு ஐசோமார்பிக்னு வந்துருது. இது ரெண்டும் ஐசோமார்பிக்ங்கிறதுனால கோஷன் குரூப் ஜி பை ஹச்சும் ஜி பை கேவும் ஐசோமார்பிக்கா இல்லையான்னு செக் பண்ண போறோம். ஸோ செக் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இதுல இருக்கிற ஒன்னு கோசெட் தானே என்ன வரப்போகுதுன்னா H3H 5H 7H வரப்போகுது. இதுக்கு K 3K 5K 7K வரப்போகுது. இதுல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இதுல எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் ஆர்டர் வந்து கிரேட்டர் தென் 2 தான் இருக்கும். It has an element of order greater than 2 இருக்கும். ஆனா இங்க வந்து எவ்ரி எலமெண்ட் ஹேஸ் ஆர்டர் 2. 2 தாண்டி எந்த எலமெண்ட்டுக்குமே ஆர்டரே இருக்காது. மேக்சிமம் ஆர்டரே இங்க 2 தான். ஆனா இங்க 2 தாண்டியும் எலமெண்ட்ஸ் இருக்கு ஆர்டர். அதனால நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னோம்ல, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து சேமா இல்ல, ஒரே ஆர்டர்ல இருக்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் சேமா இல்லைனாலும் ஐசோமார்பிக் இல்லைன்னு சொல்லலாம்னு சொன்னோம்ல. சோ அதனால இது ரெண்டும் ஐசோமார்பிக் கிடையாது. இது வந்து டஸ் நாட் இம்ப்ளை. இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டானது பாத்துக்கோங்க. இது நமக்கு சிஎஸ்ஐஆர் சரி செட்டுன்னு சொல்லி எந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னாலும் நமக்கு இது தேவைப்படும். பிஹெச்டிஆர்பினாலும் இதுதான். அதாவது என்னன்னா இது வந்து காட்சி தீரம் ஃபார் ஃபைனைட் அபிலியன் குரூப். ஜி வந்து ஒரு அபிலியன் குரூப் ஃபைனைட் ஆர்டர்ல இருக்கு. சரியா? பிங்கிறது ஏதோ ஒரு பிரைம் நம்பர். இந்த பிரைம் நம்பர் வந்து பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜியா இருக்குது. அதாவது என்னன்னா பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட் ஜில எக்ஸிஸ்ட் ஆகுது, அதோட ஆர்டர் வந்து பி. அதுதான் இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இது ஜிங்கிறது ஒரு ஃபைனைட் குரூப் அபிலியனா இருக்குது. ஒரு பிங்கிற ஒரு பிரைம் நம்பர் நமக்கு டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜியா இருந்துச்சுன்னா தென் ஜி definitely contains an element of order p. அதாவது ஏதோ ஒரு எலமெண்ட் வந்து எனக்கு இது வந்து நான் ஐடென்டிட்டி எலமெண்ட். ஓகே, இது வந்து எங்க இருக்குதுன்னா a வந்து belongs to g. இதோட a ஓட ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா p க்கு ஈக்குவலா இருக்கு. a பவர் p ஓட வேல்யூ e. ஓகேவா? இது வந்து நம்ம ஒரு எலமெண்ட்டுக்கு சொல்லுவோம். இதோட அப்படியே கராலரி தான் என்னன்னா சப்குரூப்புக்கு சொல்லுவோம் அடுத்தது. Under the same condition, if p prime p divides order of g இருந்துச்சுன்னா g contains a subgroup of order p. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிசல்ட். இப்ப நம்ம ஒரு குரூப் கொடுத்துருக்காங்க, அந்த குரூப்புக்கு சப் குரூப் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு, இந்த ஆர்டர்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஜஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும்னா ஒரு பிரைம் நம்பர், அந்த பிரைம் நம்பரையும் நம்ம புதுசா கண்டுபிடிக்க தேவையில்ல, கொடுத்துருக்க ஆர்டர் பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணாலே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டோம்னா ஒன்னு பிரைம் நம்பரா இருக்க போகுது. அப்போ ஒரு நம்பரும் ஆட்டோமேட்டிக்கா டிவைட்ஸ் தானே. அப்ப ஒரு பிரைம் நம்பருக்கும் ஒரு சப் குரூப்பும் நமக்கு கன்ஃபார்மா எக்ஸிஸ்ட் ஆகும். இங்க நம்ம சொல்றது சைலோ பத்தி பேசல, இங்க ஜஸ்ட் நம்ம சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு தான் சொல்றோம். சைலோ வரும்போது நான் எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க, அங்க பி பவர் ஆல்பா டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி பி பவர் ஆல்பா பிளஸ் 1 அப்படிலாம் சொல்லுவோம். சைலோ பார்க்கும்போது பார்க்கலாம். இங்க நம்ம என்ன சொல்றோம்னா அந்த ஆர்டர்ல ஒரு சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகேவா? இந்த ரிசல்ட் வந்து ஆக்சுவலா ஹர்ஸ்டின் புக்ல அபிலியனுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனா இதே சேம் ரிசல்ட் நான் அபிலியனா இருந்தாலும் நமக்கு ட்ரூவா இருக்கும். இது நமக்கு சிஎஸ்ஆர்ல ஒரு கொஸ்டின்ல நான் அபிலியன் குரூப் கொடுத்திருந்தாங்க, பட் இதே சேம் கண்டிஷன் தான் அங்கேயும் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சரியா? அதனால நான் அபிலியனா இருந்தாலும் இது ட்ரூ தான். நீங்க ஜஸ்ட் அந்த எலமெண்ட் பிரைம் டிவைட் பண்ணுதா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணிக்கணும். சரியா?
இது குரூப்புக்கு என்ன, இது எலமெண்ட்டுக்கு கன்ஃபார்மா ட்ரூன்னு தெரியும், நான் அபிலியனுக்கு. குரூப்புக்கு மட்டும் நான் ஒரு தடவை செக் பண்ணிட்டு சொல்றேன். அப்படியே நம்ம லெக்ரான்ஸ் தியரத்தோட கான்வர்ஸ் வரும். இது ஆல்ரெடி நான் நிறைய டைம் சொன்னதுதான். என்னன்னா லெக்ரான்ஸ் தியரத்தோட கான்வர்ஸ் வந்து எப்ப ட்ரூவா இருக்கும்னா, நமக்கு ஒரு ஃபைனைட் அபிலியன் குரூப், இப்ப பார்த்த மாதிரி அதே சேம் ஃபைனைட் அபிலியன் குரூப் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்ப வந்து நான் கன்ஃபார்மா எனக்கு வந்து ஒரு சப் குரூப் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது ஆஃப் ஆர்டர் எம் ஃபார் எவ்ரி, அதாவது என்னன்னா இப்ப ஜியோட ஆர்டர் ஏதோ ஒரு சம் வேல்யூ இருக்கு, சரியா? இப்ப எம் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜியா இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா எம்ங்கிற சைஸ்ல எனக்கு ஒரு சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுது. லெக்ரான்ஜ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு ஆர்டர் ஆஃப் ஹச் வந்து டிவைட்ஸ் அந்த சப் குரூப் நமக்கு என்னவா இருக்கும்னா டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி, அதோட ஆர்டர் வந்து டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜிங்கிறது தான். நான் ஒரு டிவைட் சப் குரூப் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது, சரியா? ஆனா சில கேசஸ்ல இதோட கான்வர்ஸ் வந்து ட்ரூவா இருக்கும். அந்த கான்வர்ஸ் ட்ரூவா இருக்கிற கேசஸ் எல்லாம் என்னன்னா சைக்ளிக் குரூப்பா இருந்துச்சுன்னா நம்ம சொல்லலாம் கான்வர்ஸ் ட்ரூவா இருக்கும். அடுத்தது சூப்பர் சால்வபிள், அடுத்தது சால்வபிள்னு ஒண்ணு பார்ப்போம். சைரோ எல்லாம் முடிச்சுட்டு சால்வபிள்னு ஒண்ணு பார்ப்போம். சால்வபிள்ல சூப்பர் சால்வபிள்னு வரும். சூப்பர் சால்வபிளா இருந்தாலும் நமக்கு கான்வர்ஸ் பார்ட் வந்து நமக்கு ட்ரூவா இருக்கு. இதெல்லாம் டைரக்டா நெட் எக்ஸாம்ல இதெல்லாம் டைரக்டா இருக்காது. அங்க ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, இப்ப குரூப்போட ஆர்டர் 24, அப்ப 6ங்கிற சைஸ்ல சப் குரூப் இருக்கா இல்லையா அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த ரிசல்ட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் ஷார்ட்கட் இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சீக்கிரம் சம் போட்டுடலாம். இல்லைன்னா 24 ஆர்டர்ல என்னென்ன குரூப் இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிச்சு அது எல்லாத்துக்கும் வருதா இல்லையான்னு எக்ஸாம்ல அது 3 ஹவர்ஸ்ல அந்த ஒரு கொஸ்டினுக்கு அவ்வளவு டைம்ஸ் பண்ண தேவையில்லைல்ல. சோ அதனால இதெல்லாம் ரிசல்ட்டா பார்த்து வச்சுட்டு இதை சம்முல நம்ம யூஸ் பண்ண பார்க்க வேண்டியதான். இதோட கான்வர்ஸ் வந்து இங்க பாருங்க, இப்ப டிவைட்ஸா இருந்துச்சுன்னா தென் நமக்கு எம்ங்கிற சைஸ்ல ஒரு சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொன்னோம்ல. எப்பன்னா ஒரு ஃபைனைட் அபிலியன் குரூப்புக்கு இது ட்ரூவா இருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த இதுல போட்டிருக்கு. நெக்ஸ்ட் இதோட இது வந்து நான் அபிலியன்ல நம்ம வந்து என்னன்னா சைக்கிளிக் சொன்னோம்ல, அதே மாதிரி ஃபைனைட் அபிலியனா இருந்தாலும் இது ட்ரூவா இருக்கும், சரியா? ஆனா நான் அபிலியன்ல இது கன்ஃபார்மா ஃபெயில் ஆயிடும். இப்ப A4 குரூப் கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், A4 குரூப்புக்கு என்னென்ன நம்பர்லாம் டிவைட் பண்ணுதோ அந்த சைஸ்ல ஒரு சப் குரூப் இருக்கணும்லாம் கிடையாது, இது ஃபெயில் ஆயிடும். ஓகே, நமக்கு சைக்ளிக்ல வரும். சைக்ளிக் ஐதர் ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. அபிலியன்லயும் ஃபைனைட் அபிலியன்ல சைக்ளிக்கா இருந்துச்சுன்னா ஆர்டர் வேணும்னா ஃபைனைட்டா தானே இருக்கணும். ஃபைனைட் அபிலியன்லயும் ட்ரூவா இருக்கானா நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். சைக்ளிக்ல வரும், அபிலியன் மட்டும் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். இது மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். சூப்பர் சால்வபிள் கன்ஃபார்மா வரும், சைக்ளிக்கும் வரும், அபிலியன் மட்டும் ஏதாவது எக்ஸாம் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. இது கான்வர்ஸ், இது காட்சி தியரம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், இது எக்ஸாம்பிள் பார்ப்போம். என்னப்பா இந்த எலமெண்டோட ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். நீங்க இது வந்து ஒரு கோசெட், இதுக்கு எப்படி ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு என்ன குரூப்னா Z18 by என்னன்னா 6. ஓகே, இது வந்து என்னன்னா இந்த குரூப்ல இந்த எலமெண்ட்டுக்கு ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ சிம்பிளா நீங்க என்ன யோசிச்சா போதும்னா, ஃபர்ஸ்ட் இந்த 6ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஓகே, இது ஜென்ரேட்டர் தானே, Z18ல எதெல்லாம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும்னு பாருங்க. 6 ஜென்ரேட் பண்ணும், 12 ஜென்ரேட் பண்ணும், அடுத்தது 18, அதாவது 6ஓட மல்டிபிளா அப்படியே எழுதுங்க. 6 12 அடுத்தது 18 வரும். 18 வந்துச்சுன்னா அது வந்து என்னது, அதோட ரிமைண்டர் 0, ஸோ 0 எடுத்து போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்தது இது 3 தான் ரிப்பீட் ஆக போகுது. ஸோ அப்ப இதோட ஆர்டர் என்னது 3. அப்ப டோட்டலா எத்தனை எலமெண்ட்ஸ் முதல்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆர்டர் ஆஃப் த கோஷன்ட் இதோட ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 18/3. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் ஹெச், அதுதான் இங்க போட்டிருக்கு. அப்ப ஈக்குவல் டு 6. அப்ப நமக்கு ஆன்சர் வந்து மஸ்ட் டிவைட் பை 6, சரியா? நம்ம ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்றது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இதோட ஆர்டர் வந்து ஆர்டர் ஆஃப் ஹெச் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி, ஆர்டர் ஆஃப் ஏ டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜின்லாம் பார்த்திருக்கோம்ல. இதோட ஆர்டர் 6 இருக்கிறதுனால நமக்கு வரப்போற ஆன்சர் ஆர்டர் வந்து எப்படி இருக்கும்னா ஐதர் 1 இருக்கலாம், இல்ல 2 இருக்கலாம், இல்ல 3 இருக்கலாம், இல்ல 6 இருக்கலாம். இதெல்லாம் தான் பாசிபிலிட்டிஸ்.
சப்போஸ் ஆப்ஷன்ல இதை தவிர மத்த நம்பர் இருந்தா நம்ம வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம். அதுக்காக இது போட்டிருக்கு. சரியா? இப்ப ஜஸ்ட் இப்ப எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா நீங்க இவ்வளவு எல்லாம் எழுத தேவையில்லை. என்னன்னா நீங்க ஜஸ்ட் இந்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் எடுத்துக்கோங்க. 1 into 5 5 5 வந்து இதுக்குள்ள இருக்கான்னு பாருங்க. ஓகே, இந்த இதுல இருக்கான்னு பாருங்க. இல்ல, does not belongs. அதனால விட்டுருங்க. 2 into 5 அப்படியே 5 டேபிள் அப்படியே எழுதுங்க. 10 வருதா? இல்ல. 15 இல்ல. 20ங்கும் போது 18 தாண்டி போயிடுச்சு. சோ ரிமைண்டர் எடுத்து எழுதிக்கங்க. 2 வருதான்னு பாருங்க. இல்ல. 25 வருதான்னு செக் பண்ணுங்க. இல்ல. அடுத்தது 30 போது அகைன் ரிமைண்டர் பார்ப்போம். ரிமைண்டர் பார்த்தா 12 இதுல வந்துருச்சு. சோ அப்ப டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். 6th டைம் மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு வந்திருக்கு. அப்ப ஆர்டர் வந்து 6. நம்ம கொடுத்திருக்க நம்பரோட நமக்கு இங்க ஆபரேஷன் என்னன்னா கோஷன்ட் ஆபரேஷன் நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணோம்ல, அந்த ஆபரேஷன். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணிடுங்கன்னா இதோட மல்டிபிளை எழுதுங்க. அந்த வர்ற ஆன்சர் இதுல இருக்கா இல்லையான்னு ஜஸ்ட் செக் பண்ணுங்க. செக் பண்ணும்போது எந்த இடத்துல கரெக்டா வருதோ அதுதான் நமக்கு ஆர்டர். அதுதான் இங்க ப்ராப்பரா எழுதியிருக்கு. என்னன்னா 1 times of 5 plus இங்க 6 ஈக்குவல் டு இது என்ன 1 timesனா என்ன வருது? அதே தான் வரப்போகுது. 2 timesன்னு வரும்போது என்ன வருது? நம்ம ஆல்ரெடி இந்த ஆபரேஷன் பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? இங்க பாருங்க, ஆபரேஷன் என்ன? இது ரெண்டுத்தையும் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு ஹச் போடுவோம்ல. சோ அந்த மாதிரிதான் இந்த ஹச் ஒரே தடவை தான் வரும். பிளஸ்லயும் பாருங்க ஒரு தடவை தான் வரும். இந்த நம்பர் தான் நம்ம என்ன ஆபரேஷனும் பண்ணுவோம். அதுதான் இங்க பண்ணிருக்கோம் பாருங்க. இந்த 6 மாற போறது இல்ல, அப்படியேதான் இருக்கும். இந்த நம்பரை தான் நம்ம மாத்த போறோம். அதுதான் இங்க எழுதியிருக்கு. நமக்கு என்ன வருதுன்னா இதோட மல்டிபிள்ல வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. பார்த்தோம்னாலே நம்ம போட்டுருலாம். இந்த இதுல வருதான்னு பார்த்தோம்னாலே அதுதான் நமக்கு ஆர்டரா இருக்கும். சோ அப்ப நமக்கு ஆர்டர் என்னன்னா 6. இது புரியுதா எப்படி ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்றோம்னு? Yes, ma'am. Yes, ma'am. அடுத்தது இது இது இம்பார்ட்டன்டானது. இதுவும் தேவைதான் நமக்கு. என்னன்னா குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர் P into Q. குரூப்போட ஆர்டர் இந்த ஒரு ரிசல்ட் இருக்கு எக்ஸ்ட்ரா. இதுவும் பாத்துக்கோங்க. என்னன்னா இப்ப G by N சொன்னோம்ல, கோஷன் ஃபேக்டர். இதோட ஆர்டருக்கும் என்னோட ஆர்டருக்கும் GCD ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா N வந்து என்னன்னா யூனிக் சப் குரூப் ஆஃப் G-ஆ இருக்கும். அதாவது நார்மல் சப் குரூப்பா இருக்கும். யூனிக் சப் குரூப் அதாவது இதுக்கு வருதுனாலே நார்மல் வருதுனாலே நமக்கு என்னவா இருக்கும்னா அது யூனிக்கா தான் இருக்கும். அந்த சப் குரூப் வந்து யூனிக் சப் குரூப் ஒரே ஒரு சப் குரூப் இருக்குமா இல்ல இந்த ஆர்டர்ல ஆர்டர் என்ன? ஓகே இந்த ஆர்டர்ல தான். ஓகே இது தேவையில்லை. இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். ஒண்ணும் இல்லைங்க. என்ன இருக்குன்னா இது நார்மல் குரூப்பா இருந்துச்சுன்னா என்னது யூனிக்கா இருக்க போகுது, யூனிக் சப் குரூப்பா இருக்க போகுது. இது ரெண்டுக்கும் ஜிசிடி வேல்யூ பார்த்தோம்னா 1 வருது. அது கோஷன் குரூப்போட ஆர்டருக்கும் என்னோட ஆர்டருக்கும் ஜிசிடி பார்த்தோம்னா 1 வருது அப்படிங்கிறது தான். ஓகேவா? நெக்ஸ்ட் P into Qங்கும் போது ஜியோட ஆர்டர் வந்து ஒரு 2 டிஸ்டிங்க்ட் பிரைமா இருக்கு. சரியா? அதோட ப்ராடக்டா இருக்கு. அதாவது 3 into 5 5 into 7 அப்புறம் 3 into 11 இந்த மாதிரி இருக்கு. அப்படின்னா நம்ம அங்க வந்து என்ன செக் பண்ணுவோம்? ஞாபகம் இருக்கா? இது சைக்கிளிக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி ப்ராடக்ட்ல இருந்துச்சுன்னா சைக்கிளிக்கான்னு செக் பண்றதுக்கு கண்டிஷன் என்னது? ஆமா, சின்ன நம்பர் Pன்னு எடுத்துக்கோங்க, பெரிய நம்பர் Qன்னு எடுத்துக்கோங்க. P does not divide Q minus 1 இருந்துச்சுன்னா then cyclic. இது does not dividesனா cyclic. சப்போஸ் டிவைட்ஸ்ன்னு வந்துச்சுன்னா then there exists a non-abelian cyclic groupன்னு சொன்னோம்ல. அப்ப நமக்கு 2 கேஸ் வருது. அபிலியனா இருந்துச்சுன்னா நமக்கு சென்டர் கண்டுபிடிக்கணும்னா ஒண்ணும் தேவையே இல்லை. அபிலியன் வந்துச்சுனாலே இந்த ஹோல் குரூப் தான் வரப்போகுது, G தான் வரப்போகுது. அபிலியனா இருந்துச்சுன்னா G-ஏ வந்துடும். சப்போஸ் நமக்கு G வந்து நான் அபிலியன் அப்படிங்கிற கேஸ் வந்துச்சுன்னா அப்ப சென்டர் ஆஃப் G கன்ஃபார்மா என்னவா இருக்கும்னா இந்த இதுல கன்ஃபார்மா ஐடென்டிட்டிக்கு மட்டும்தான் ஈக்குவலா இருக்கும். ட்ரிவியல் சென்டரா இருக்கும். நமக்கு நெட் எக்ஸாம்ல எல்லாம் கொடுக்கும்போது என்ன கொடுத்துருப்பாங்க? இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துட்டு அப்ப சென்டர் ஆஃப் G இஸ் ஏ ட்ரிவியல் சென்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க வேர்டிங். ஸோ ட்ரிவியல்னா என்னன்னா ஐடென்டிட்டி மட்டும் இருக்கு,
அப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இது வந்து நம்பரே கொடுத்திருப்பாங்க. P into Q ஃபார்ம்ல கொடுத்திருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு நம்பர் இப்ப 33 அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. 33னா அது பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்னா 3 into 11ல இருக்கு. அப்ப 3 டிவைட்ஸ் டஸ் நாட் டிவைட் அங்க வருதா? அப்ப வேற எக்ஸாம்பிள் யோசிக்கணும்னா வேற சைக்கிளுக்கு நான் அபிலியன் டிவைட்ஸ்ல எது வரும்? 21 வரும். இப்ப 21 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன வரும்? 3 into 7 வரும். 3 divides 7 minus 1 டிவைட்ஸ் வருது இல்ல? அப்ப அங்க நான் அபிலியன் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்ப நான் அபிலியன் நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க நான் அபிலியன், ஏன்னா எக்ஸிஸ்ட் தான் ஆகும். கன்ஃபார்மா இங்க வந்து நமக்கு டிவைட்ஸ்னா நான் அபிலியன் மட்டும் தான் வருங்கிறது ரிசல்ட் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு நான் அபிலியன் குரூப் இந்த இதுல எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் மீனிங். கொஸ்டின்ல கொடுக்கும் போது அவங்களே நான் அபிலியன் சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லிட்டாங்கன்னா சென்டர் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா ட்ரிவியலா இருக்கும். அதாவது ஜி வந்து எதுக்கு ஈக்குவல் இருக்கும்னா சிங்கிள்டன் ஈக்கு ஈக்குவலா இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க, ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன, இதோட ஆர்டர் 1 தானே? அதுதான் நம்ம இதுக்கு நான் அபிலியன் கேஸ்க்கு இது ஒரு பிலியன் கேஸ்க்கு இது வந்துடும். இப்ப P3 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, P கியூபா இருக்கு. P கியூபா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேஸ்ல இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம P இருந்துச்சுன்னா நமக்கு சைக்கிளிக். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், ஜியோட ஆர்டர் வந்து P இருந்தா சைக்கிளிக். P ஸ்கொயரா இருந்துச்சுன்னா அபிலியன். P கியூபா இருந்துச்சுன்னா இங்க டோட்டலா 5 வந்து இது வரும், நான் ஐசோமார்பிக் இது வரும். அதுல 3 வந்து அபிலியனாவும் 2 வந்து நான் அபிலியனாவும் இருக்கும். ஐசோமார்பிக் பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் பார்ப்போம், அதுல பார்க்கலாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நமக்கு P கியூபுங்கும் போது 125 அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து P குரூப் தேவை. P குரூப்பையும் பாத்துக்கோங்க. P குரூப்னா என்னன்னா ஒண்ணும் இல்ல, அதோட பவர்ல வந்து நமக்கு ஒரு சிங்கிள் பிரைம் அதோட பவர்ல சம் வேல்யூ இருந்துச்சுன்னா அது P குரூப்னு சொல்லுவோம். அதாவது P பவர் K இந்த ஃபார்மேட்ல இருக்கும். இந்த மாதிரி ஒரு குரூப்பை கொடுத்துருவாங்க. இப்ப 121 அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஜியோட ஆர்டர் 121 நம்ம என்ன பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணா 11 ஸ்கொயர்னு தெரியும். 11 ஸ்கொயர்னா இந்த குரூப் வந்து P குரூப். அப்ப P குரூப்போட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சரியா? இந்த P கியூப பொறுத்தளவுக்கு நமக்கு 3 இது வந்து அபிலியனாவும் 2 வந்து நான் அபிலியனாவும் இருக்கும். இந்த கேஸ்ல ரெண்டுமே எக்ஸிஸ்ட்ங்கிறதுக்காக சொல்றேன். சரியா? அபிலியனா இருந்துச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, இசட் ஆஃப் ஜியும் ஈக்குவலா தான் இருக்க போகுது. சரியா? நான் அபிலியன் அப்படின்னு வந்துருச்சுன்னா அப்ப சென்டர் வந்து அதோட ஆர்டர் வந்து கரெக்டா பிக்ஸ்டா தான் இருக்கும். அதோட ஆர்டர் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா Pக்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருக்க எலமெண்ட்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. இதுக்கு ஒரு குரூப்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஜென்ரலா இது தியரம் ரிசல்ட் என்னன்னா ஜியோட ஆர்டர் வந்து P கியூபா இருந்து ஜி வந்து நான் அபிலியனா இருந்தா சென்டர் ஆஃப் ஜி வந்து அதோட ஆர்டர் வந்து Pக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? இதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்த ரிசல்ட் தான். ஜி வந்து ஒரு ஃபைனைட் குரூப், H வந்து ஒரு சப் குரூப் ஆஃப் ஆர்டர் n. ஓகேவா? இந்த ஆர்டர் nல ஒரே ஒரு சப் குரூப் தான் இருக்கு அந்த ஜிக்குன்னா அந்த ஜி கன்ஃபார்மா நார்மல் சப் குரூப்பா தான் இருக்கும். இந்த சைஸ்ல வேற எந்த சப் குரூப்பும் இருக்காது, ஒரே ஒரு சப் குரூப் தான் இருக்கு எனக்கு அப்படின்னு கன்ஃபார்மா இருந்துச்சு, கன்ஃபார்மா தெரியுதுன்னா அந்த குரூப் நார்மல் சப் குரூப் தான். சரியா? இததான் நம்ம சைலோல பார்க்கும் போதும் பார்ப்போம். நம்பர் ஆஃப் 2 சைலோ 3 சைலோன்னு நம்ம செக் பண்ணுவோம், சம்முக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணுவோம்ல. அப்ப ஈக்குவல் டு 1ன்னு வந்துச்சுன்னா அங்க நம்ம நார்மல்னு எழுதுவோம். இந்த தியரத்தோட இதுதான் நம்ம அங்க யூஸ் பண்றது. அந்த சைஸ்ல நமக்கு ஒரே ஒரு சப் குரூப் இருந்துச்சுன்னா அது வந்து என்னன்னா அந்த சப் குரூப் எப்படி இருக்கும்னா ஒரு நார்மல் சப் குரூப்பா இருக்கும். இதுவும் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, அதே இதுதான், சேம் தான். இப்ப G1 G2 ஐசோமார்பிக்கா இருக்கு, N1 N2 இது என்னன்னா இது வந்து நார்மல், இது வந்து குரூப், இது வந்து அதோட நார்மல். இது ரெண்டும் ஐசோமார்பிக்கா இருக்கிறதுனால டஸ் நாட் இம்ப்ளை G1 கோஷன் குரூப் N1 இதுவும் ஐசோமார்பிக்கா இருக்கணும்லாம் கிடையாது. இது அப்படியே மாத்தி போட்டிருக்கோம். இங்க ஜிக்கு ஜி எடுத்திருக்கோம், இதை எடுத்திருக்கோம். அப்ப N டஸ் நாட் இம்ப்ளை. இங்க அப்ப N எடுத்துக்கிட்டோம், இந்த காம்பினேஷன் எடுத்துக்கிட்டோம். அப்ப டஸ் நாட் இம்ப்ளை G1 ஐசோமார்பிக் டு G2. இந்த மாதிரி எந்த ரிசல்ட்டுமே கிடையாது. இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன் இப்ப ரிவிஷன்ங்கிறதுனால. அதனால இந்த மாதிரி டைரக்டா போர்ஷன் குரூப்ல போட்டுறாதீங்க ஐசோமார்பிக். இதோட முடிஞ்சிருச்சு. இதோட இது மட்டும் ஜஸ்ட் பாத்துட்டோம்னா முடிஞ்சிருச்சு. இது மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது, முடிச்சு விட்டுரும். என்னன்னா அடுத்தது வந்து
காமுடேட்டர் சப்குரூப் இதுவும் தேவைதான் நமக்கு பார்த்து வச்சுக்கோங்க. காமுடேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் காமுடேட்டர்னா என்னன்னு ஒரு நம்ம அப்படின்னு பார்ப்போம். ஜிங்கிறது ஒரு குரூப், ஒரு 2 எலமெண்ட் ஏ பிங்கிற ஒரு 2 எலமெண்ட் ஜில இருந்து எடுத்துக்கும். அது எப்படி டினோட் பண்ணுவோம்னா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போடுவோம். ஏ கமா பின்னு பாக்ஸ் மாதிரி போடுவோம். செட் எக்ஸாம் நெட் எக்ஸாம்ல காமுடேட்டர்னு மென்ஷன் பண்ணாம வெறும் பாக்ஸை மட்டும் கொடுத்துருப்பாங்க சம்டைம்ஸ். அப்படின்னா இந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க காமுடேட்டர் தான் மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். இதோட மீனிங் என்னன்னா ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் ஏபி. இங்க என்ன குரூப்ல ஆபரேஷனோ அந்த ஆபரேஷன் பண்ணிக்கணும். ஓகேவா? இததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காமுடேட்டர் ஆஃப் ஏ அண்ட் பின்னு சொல்லுவோம். ஒரு 2 எலமெண்ட்டுக்கு நம்ம இப்ப பாக்குறோம். காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன? ஏ பியை வச்சுதானே பேசுவோம். காமுடேட்டிவ் அது, இது காமுடேட்டர். சரியா? அதாவது ஏ இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் ஏ பி. அப்படியே ஏபி தான் எழுதுறோம். ஆர்டர் எல்லாம் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஏபி ஏபி ஃபர்ஸ்ட் 2த்துக்கும் இன்வர்ஸ் போட்டுக்கங்க, அடுத்த 2த்துக்கும் இன்வர்ஸ் இல்ல. இப்படி எழுதணும்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காமுடேட்டர்னு சொல்லுவோம். இன்வர்ஸ் வந்து இதுக்கு இன்வர்ஸ் பார்த்தோம்னாலும் அதுவும் அகைன் என்னவா இருக்கும்னா காமுடேட்டரா தான் இருக்கும். சரியா? இது வந்து 2 எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம். இப்ப சப்போஸ் நம்மளோட குரூப்பே, நம்மளோட சப் குரூப் ஜிங்கிறது ஒரு குரூப் இருக்கு. அந்த ஜிங்கிற குரூப்புக்கு நமக்கு ஜி இது வந்து ஜி இந்த மாதிரி டேஷ் மாதிரி டினோட் பண்ணுவோம். காமுடேட்டர் சப் குரூப்னா ஜி டேஷ்னு போடுவோம். ஓகே, அந்த சப் குரூப் நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த சப் குரூப் ஃபுல்லா நமக்கு காமுடேட்டர் சப் குரூப் எப்ப சொல்லுவோம்னா உள்ள இருக்கிற எல்லாமே ஜென்ரேட்டட் பை இந்த ஏ கமா பியால ஃபுல்லா ஜென்ரேட் ஆயிருக்கும். ஓகே, இந்த சப் குரூப் ஜிங்கிற ஒரு குரூப்ல இருந்து நம்ம ஒரு சப் குரூப் எடுத்துக்கிறோம். அந்த சப் குரூப் அதாவது ஒரு எலமெண்ட் ஏ பின்னு எடுத்துக்கோங்க. இது எதெல்லாம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதோ அது எல்லாத்தையும் ஒரு சப் குரூப்ல தூக்கி போடுங்க. அது வந்து நமக்கு என்னவா இருக்கும்னா காமுடேட்டர் சப் குரூப்பா இருக்க போகுது. அவ்வளவுதான். அந்த சப் குரூப்பை டினோட் பண்றதுக்கு ஜி டேஷ் அப்படின்னு போட்டுக்க போறோம். சரியா? இங்க தியரம் என்னன்னா ஜி பை என் வந்து அபிலியனா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் நமக்கு என்னவா இது இம்பார்ட்டன்ட் ஆனது. நம்ம சம்முக்கு இது யூஸ் ஆகும். இப்ப காமுடேட்டரா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நீங்க சிம்பிளா என்ன செக் பண்ணிடலாம்னா காமுடேட்டருக்கு இதெல்லாம் உட்காந்து எக்ஸாம்ல செக் பண்றதுக்கு பதிலா ஜி பை என் அபிலியனான்னு செக் பண்ணா போதும். ஜி பை என் அபிலியனா வந்துருச்சுன்னா தென் நமக்கு ஜி அந்த ஜியோட டேஷ் இருக்குல்ல அது வந்து எப்படி இருக்கும்னா அந்த எண்ணுக்கு எது வந்து சப்செட்னு பார்க்கணும். நான் எக்ஸாம்பிள் நான் எடுத்தது அடுத்த ஸ்லைட்ல இருக்கு சாட்டுறேன். அது வந்து நமக்கு என்னன்னா காமுடேட்டர் ஆயிடும். சரி, இது எக்ஸாம்பிளா பார்ப்போம். இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ், இது பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்டானது காமுடேட்டருக்கு. இப்ப ஜிங்கிறது குரூப், ஜி டேஷ்ங்கிறது ஜியோட ஒரு சப் குரூப். இந்த ஜி டேஷ் வந்து இந்த எலமெண்ட்ஸால ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கிற எலமெண்டால நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கிறது தான் காமுடேட்டர் சப் குரூப் ஜி டேஷ். இது என்னன்னா இந்த காமுடேட்டர் சப் குரூப் இருக்குல்ல ஜி வந்து ஜிக்கு நார்மலா இருக்கும். அடுத்தது ஜிலியனா இருந்துச்சுன்னா தென் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஜி டேஷ் வந்து சி எது வந்து சிங்கிள்டன் ஈக்கு ஈக்குவலா இருக்கு. இ ஜென்ரேட் பண்றது என்னது? அது ஒண்ணுதான் ஜென்ரேட் பண்ண போகுது. நீங்க வேணா இப்படின்னு கூட எழுதிக்கணும். சரியா? அடுத்தது ஹச் வந்து ஜிக்கு சப் குரூப்பா இருக்கு. ஜி டேஷும் ஹச்சுக்கு சப் குரூப்பா இருந்துச்சுன்னா தென் ஹச் வந்து எப்படி இருக்கும்னா ஜிக்கு நார்மலா இருக்கும். எப்படின்னா ஹச் வந்து நமக்கு ஜியோட சப் குரூப், ஜி காமுடேட்டர் ஹச்சுக்கு சப் குரூப் தான் இங்க சொல்றோம். இங்க வந்து நார்மல் சொல்றோம் பாருங்க. ஹச் வந்து ஜிக்கு நார்மல் சப் குரூப்பா இருக்கும். அதே மாதிரி ஜி பை கோஷன் குரூப் பாக்குறோம்ல ஜி டேஷ், இது வந்து எப்போதும் அபிலியனா இருக்கும். அடுத்து ஜி பை என் வந்து அபிலியனா இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஜி டேஷ் வந்து என்னோட இந்த என் இருக்குல்ல இந்த கீழே இருக்க எண்ணுக்கு சப் குரூப்பா இருக்கும். அதை தாண்டி போகாது. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப S3க்கு காமுடேட்டர் சப் குரூப் பார்க்க போறோம். ஜிங்கிறது நான் நேம் கொடுத்துக்கிறேன். S3 தான் ஜின்னு நேம் கொடுத்துருக்கேன். சரியா? இப்ப S3 நம்ம இப்பதான் சொன்னோம் இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் நம்ம பாக்குறோம், செக் பண்றோம். அதனால S3 by A3 எடுத்துக்கலாம். இதோட ஆர்டர் என்னது? 6/3 வரப்போது. கேன்சல் பண்ணா 2. இது 2ன்னு வந்ததுனால நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், இது வந்து சைக்கிளிக்காவும் வரும். சைக்கிளிக் வர்றதுனால அபிலியன் வந்துடும். அபிலியன் இது அபிலியனா இருக்கிறதுனால நம்ம என்ன சொன்னோம்? இப்ப இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்க. அபிலியனா இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இதோட சப் குரூப் இந்த கீழே இருக்கிற என்னோட சப் குரூப் நமக்கு வந்து காமுடேட்டரா இருக்கும். சரியா? இதோட சப் குரூப் நமக்கு காமுடேட்டரா இருக்கும். அப்ப இங்க இருக்கிறது என்னது? A3. டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? A3. இதோட சப் குரூப்ஸ் எல்லாம் என்ன? A3க்கு இருக்கிறது 2 தான் சப் குரூப். ஒன்னு சிங்கிள்டன் இ வரும், இல்லன்னா அதுவே வரும். வேற எதுவும் இன்பிட்வீன்ல சப் குரூப்பே கிடையாது A3. ஓகேவா? சப்போஸ் ஈகே ஈக்குவலா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னவாயிடும்? ஈகே ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்னவாயிடும்? இஃப் அண்ட் ஒன்லி இஃப்
காமுடேட்டர் வந்து சிங்கிள்டன் ஈக்கு ஈக்குவலா இருந்தா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஜி வந்து அபிலியன் ஆயிடும். சரியா? ஆனா நமக்கு என்ன தெரியும், S3 வந்து நான் அபிலியன் தெரியும். சோ நான் அபிலியனா இருக்கிறதுனால இந்த கேஸ் வந்து நாட் பாசிபிள். இந்த கேஸ் தான் பாசிபிள். சோ S3 நான் அபிலியனா இருக்கிறதுனால G டேஷ் வந்து A3க்கு ஈக்குவல். இது ஓகேவா? Yes, ma'am. ஓகே, தேங்க்யூ.